ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்ல நேர சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய கிருஷ்ணா சுவாமிகள் தான் நம்ம கூட பாட்காஸ்ட்ல நேரார். இதற்கு முன்னதாக அவரோட நம்ம சேர்ந்து ஸ்ரீவித்ய உபாசனை, பின்ன கணபதி வழிபாடு, பின்ன குலதெய்வங்கள், கிராம தெய்வங்கள் பற்றின உண்டான காணொளிகள் எல்லாமே பண்ணியிருக்கோம். மக்களிடம் நல்ல ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்போது அதை தொடர்ந்து இந்த ஜூலை மாதம் 2026 15ஆம் தேதி வாராகி நவராத்திரி இல்லாட்டி ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க. அது வரவதை முன்னிட்டு கிருஷ்ணா சுவாமிகளே அவரே முன் வந்து இதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வந்த அந்த காரணத்தினால இந்த காணொளி நம்ம பதிவிடுறோம். என்ன அப்படின்னா, வாராகி அம்மனை வழிபடுவதனால, அதாவது இது வாராகி நவராத்திரி 9 நாள், 15ஆம் தேதி தொடங்கி தசமி அந்த 23ஆம் தேதி அன்னைக்கு முடியும். இப்போது இந்த 9 நாள் தாயை வழிபடுவதனால நமக்கு என்ன பயன் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒன்று. எப்படி வழிபடுவது? எனக்கு குரு இல்லை, எனக்கு எந்த விதமான மந்திர உபதேசம் தீக்கைகள் இல்லை, மந்திர உபதேசங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் சராசரியான ஒரு வாழ்வு வாழ்கிறேன், என்னால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சில சூழல்களில் சராசரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எப்படி இந்த 9 நாள் வழிபாடை செய்ய வேண்டும், செய்யும் பொழுது அதனுடைய பலனை எப்படி பெற வேண்டும், இந்த வழிமுறைகளை பூரணமாக அவர் கிருஷ்ணா சுவாமிகள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். ஸோ முதல்ல வாராகி அம்மனை பற்றியும் ஒரு சில அப்படியே அந்த, ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனே இல்லாமல் சும்மா நம்ம ஒரு காரியத்தை சொன்னோன்னா அதன் உண்டான பலன் நமக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பின்ன அந்த வழிபாட்டு முறைகளை ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை கொடுத்துருக்கிறார். ஸோ பொறுமையாக காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 9 நாட்களையும் பின்வரக்கூடிய நாட்களையும் இதற்காக பயன்படுத்தி வாழ்வில் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதை பெறுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அண்ட் இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம முயற்சியாக எடுத்த இது ஒரு ஆடியோ ஒன்லி பாட்காஸ்ட். ஏன்னா கிருஷ்ணா சுவாமிகள் மதுரை தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர். ஸோ அவரை இந்த டக்குன்னு ஒரு அவசரமாக அவங்களை நம்ம அழைச்சி நம்மளால் பேச முடியலை. ஸோ அதனால் இது ஒரு ஆடியோ ஒன்லி பாட்காஸ்ட். நம்மளுடைய ரோடு இன்டர்ஃபேஸில் முன்னாடி நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருப்போம். ஸோ அதன் வழியாக அவர்களை தொடர்பு கொண்டு நம்ம பேசினது இது முதல் முறையான ஒரு முயற்சி. ஏதாவது நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் எல்லாம் பண்ணிடுறேன். ஏதாவது சின்ன சின்ன சப்தங்கள் கேட்டுது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணிடுறேன். அப்படி முடியாமல் ஏதாவது பேக்ரவுண்டு நாய்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு கால் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டாக காட்டி முக்கியமான செய்திகள் இருப்பதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. அதெல்லாம் அங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியும். அது தவிர்க்க முடியாத ஒரு சூழல்கள்னால அப்படி ஏற்பட்டு இருக்கிறது. முடிந்த அளவுக்கு நம்ம அதை நீக்க பார்த்துருக்கோம். முடியாமல் ஒரு சில இடங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் பொறுத்துக்கணும், சரிங்களா? அந்த ஒரு சில நொடிகள் உங்களுடைய மனசை அப்படியே அலைவாய அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய நல்ல செய்திகள் காணொலியில் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் மனசில் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு வீடியோ ஒரு செய்தியை பரப்புகிறோன்னா அதுக்கு நிறைய பின் வேலைகள் நிறைய இருக்குது. ஈஸியாக ஒரு இடத்துல கை காட்டிடலாம், என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. பட் பணி செய்யக்கூடியவர்களுக்கு தான் அதனுடைய துன்பம் தெரியும். ஸோ அதை நாமளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இனி வரக்கூடிய காணொளிகளில் முடிந்த அளவுக்கு ஏதாவது சிறு சிறு இடையூறுகள் நிகழக்கூடியதாக இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்வதற்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு அற்புதமான நிறைய தகவல்களை கொடுக்கக்கூடிய காணொளி. பொறுமையாக அவங்க அப்பா என்ன சொன்னாருங்கிறத பொறுமையாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. அதை பயிற்சி செய்து அதனுடைய பலனை முழுமையாக அனைவரும் பெற்றுக்கொள்ளும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். அப்பா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா. அப்போ ரொம்ப நாள் ஆகிப்போச்சு நம்ம பார்த்து மீட் பண்ணி. ஆமாம். இந்த தடவை ஒரு புது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் ஒரு தெய்வீக பாட்காஸ்ட் அப்படிங்கிறது வர்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. உண்மையாலுமே உண்மைதான், உண்மை. நம்ம இதுக்கு முன்னாடி 3 தடவை சந்திக்கும் பொழுது நேரில் சந்திச்சிருக்கோம். ஸோ இது இவ்வளோ தூரம் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அன்னைக்கு இல்லை. ஏன்னா முதல்ல நம்ம ஸ்ரீவித்யா உபாசனையில் ஸ்டார்ட் பண்ணோம். அது எவ்வளவோ டாபிக் அதில் அப்படியே டச் ஆகி வெளியே வந்தது.
பின்ன கணபதிக்கு போனோம், பின்ன வந்து நம்ம குலதெய்வம் கிராம தெய்வம் அந்த இடத்துக்கு வந்தோம். ம் இன்னைக்கு நம்ம வந்து வாராகி அம்மனை பற்றி பேச போகிறோம். வரக்கூடிய 15ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நாளாக ஆரம்பிக்க போகுது. ஸோ அதை பற்றி பேசுகிறோங்கிறது இது எல்லாமே வந்து அந்த ஸ்ரீவித்யா அப்படியே டச் பண்ணியே வந்துகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கப்பா? மேபி இது ஒரு சீரியஸாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கும். இது அம்பாளுடைய ஒரு தீர்மானமாக தான் நடக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது வந்து பாலாவுடைய ஒரு விருப்பம். ம் ஒன்றோடு ஒன்று இப்போ நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது ஸ்ரீவித்யா சார்ந்த ஒரு பயணத்துக்குள்ள மெதுவாக நம்ம அடி எடுத்து வச்சு வந்துட்டு இருக்கிறோமோ கண்டிப்பாக. இந்த பாட்காஸ்ட் மூலியமாக அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. சரி. தெரியல, அம்பாள் எப்படி அழைச்சிட்டு போகிறாளோ அந்த பாதையிலே போவோம் திருவருள். இல்லையா? உண்மைதாங்க. ம், அப்போ இன்னைக்கு வந்து நம்மளுடைய அந்த டாபிக் வந்து வாராகி அம்மனை பற்றி அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட ஒரு பர்டிகுலராக நான் முன்னாடியே ஒரு ஹிண்ட்டை போட்டுட்டேன். ஸோ 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறது வாராகி நவராத்திரி இல்லாட்டி ஆஷாத நவராத்திரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது நமக்கு வழக்கமாக 2 நவராத்திரி ரொம்ப நல்லா தெரியும். சித்திரை மாதம் ஒன்று, புரட்டாசி மாதம் ஒன்று வரக்கூடியது சித்திரை நவராத்திரி, சாரதா நவராத்திரின்னு. பட் இது வந்து ரொம்ப தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு இன்னொரு வேர்டு நீங்களும் சொன்னீங்க, நான் நெட்லேயும் பார்க்கும்போது போட்டிருந்தேன். குப்த நவராத்திரி அப்படிங்கிற அந்த வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆடி மாதம் வரக்கூடிய நவராத்திரி இது பிரசித்தம் இல்லாத மாதிரி இருக்குங்க. பட் நீங்கள் சொல்லும் பொழுது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள் அது அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசிட்டு அப்படியே உள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு புண்ணியமான காலம். அது அடிப்படையில் நம்ம அந்த அயனங்கள் 2ஆக பிரிச்சிருக்காங்க இல்லையா? உத்தராயணம், தட்சிணாயணம் பிரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து நமக்கு தட்சிணாயனம் துவங்கக்கூடிய ஒரு அதற்கு முன்னோடியான ஒரு நேரம். இப்போது நமக்கு வந்து நமக்கு தமிழ் முறைப்படி வந்து சூரியனுடைய அடிப்படையில் மாதங்கள் கணக்கிட்டு வரோம். சூரியன் எந்த ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறாரோ அந்த மாதம் நமக்கு துவங்குறதாக நம்ம ஒரு ஐதீகம் பண்ணிக்கிறோம். இது வந்து சாந்திரமானம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் வந்து அமாவாசையில் எப்படி பிரவேசம் பண்ணுறார் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அடிப்படையில் ஒரு மாத கணக்கீடு இருக்குது. அதனுடைய அடிப்படையில் வந்து இது 4ஆவதாக வரக்கூடிய மாதம் ஆஷாட மாதம் அப்படின்னு வந்து நம்ம அதை சொல்கிறோம். சரி. இது ஆணி அமாவாசை, அதுதான் நமக்கு அடிப்படையான ஒரு கணக்கு. ஓகே. அந்த அமாவாசைக்கு அப்புறம் துவங்கக்கூடியது வந்து ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லுவோம். சரி. அது இந்த ஆஷாடம் அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்கிறதே வந்து அதனுடைய பெயர்லேயே வந்து அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு ஒன்று இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதத்தை வந்து நம்ம அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு விஷயத்தில் இருந்து நம்ம அதில் வெற்றி அடைவதற்குண்டான ஒரு மாதம் அப்படிங்கிற பொருளில் கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு விஷயத்தில் முழுமையாக இருந்து நிலைத்து நின்று அந்த விஷயத்திற்காக நம்ம ஒரு போராட்டம் செய்து அதில் வெற்றி அடைவதற்கு உண்டான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதத்தினுடைய அந்த மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்கலாம். அதுவே வந்து நமக்கு இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் தெரியும். ஓகே. ஸோ அப்போ இந்த என்னுடைய ஒரு நோக்கத்திற்காக நான் பயணம் பண்ணுறேன்னா, இப்போ நான் இவ்வளவு நாள் பயணம் பண்ணினதனுடைய வெற்றியை இந்த மாதத்தில் காண்பேன் அப்படிங்கிறது பொருளுங்களா, இல்லை இப்போஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய வெற்றியை காண முடியுங்கிறது பொருள் வருங்களா? வெற்றியின் பாதையில் எந்தெந்த தடைகளை எல்லாம் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேனோ ஓகே, அந்த தடைகளை எல்லாம் வென்று நிலை பெறுவதற்கு உண்டான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஓகே, சரிங்க. இதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி குப்த நவராத்திரி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பிரதமை திதியிலிருந்து அந்த தசமி திதி வரைக்கும் உண்டான நாட்களை வந்து இந்த குப்த நவராத்திரிக்கு எடுத்துக்கிறோம். வருடத்திற்கு 2 குப்த நவராத்திரி நமக்கு அடிப்படையாக இருக்குது. ஒன்று வந்து மாக நவராத்திரின்னு சொல்லக்கூடியது சியாமலா அம்பாளுக்கு வரக்கூடியது, அது தை அமாவாசைக்கு அப்புறம் வரும். இன்னொன்று மகா வாராகி அம்பாளுக்கு உண்டான ஆஷாட நவராத்திரி, அது நமக்கு ஆணி அமாவாசைக்கு அப்புறம். இப்போ இந்த வருடம் நமக்கு வந்து வைகாசி மாத கடைசியில் அமாவாசை வந்ததுனால அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரதமையிலேருந்து நம்ம கணக்கு பண்ண முடியாது. அப்போது ஆணி மாதத்தினுடைய இறுதி பகுதியில் வரக்கூடிய அமாவாசை தான் ஆணி அமாவாசை. அதில் துவங்கி ஆடி மாதம் வரைக்கும் இந்த நவராத்திரி பிரயாணம் பண்ணுறது. ஓகே. ஸோ 2 மாதங்களுக்கு ஆடி வரைக்கும் அப்படி இருக்கும் இல்லைங்களா?
ஆமாம் ஆமாம், சில சமயங்கள் அந்த பஞ்சாங்கத்தினுடைய கணக்கீட்டின்படி முன்பின்னாக மாறக்கூடிய ஓகே வாய்ப்புகள் ஓகே. உண்டு. ஸோ இது இந்த குப்த மாதம் நவராத்திரி. சொல்லுங்கப்பா, சாரி நான் குறுக்க பேசிட்டேன். குப்த நவராத்திரி. இல்லைண்ணே இல்லை, குப்த நவராத்திரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுவும் வந்து இந்த குப்தம் அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு மறைபொருள்னு எடுத்துக்கலாம், ஒரு ரகசியமான ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம். ம் அதாவது நம்ம வெளிப்படுத்த விரும்பாத ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தக்கூடிய தன்மைன்னு எடுத்துக்கலாம். அதாவது பகிரங்கமாக நான் அதை செய்கிறேன்னு காமிச்சிக்காம சிலது செய்வோம் இல்லையா, ஓகே. அதெல்லாம். இப்போ சில குழந்தைகள்லாம் நான் எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. சொன்னால் நம்ம ஆமாம், எனக்கு மார்க் வராதுன்னு சென்டிமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க சிலர். அதனால நான் படிக்கிறேனே சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அது 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 அப்படி எடுத்துக்கலாம் குப்தம் அப்படிங்கிறது. ஓகே. அது அது ஏங்கிறது நம்ம அப்புறம் பேசுவோம். எதுக்காக குப்த நவராத்திரிங்கிறத நம்ம அதுக்கு பேசுவோம். நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்க, சொல்லுங்கள். ஆமாங்க. ஒரு இப்போ நவராத்திரி அப்படிங்கும் பொழுது நம்ம பொதுவாக காமனாக மக்கள் மத்தியில் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து, நம்ம ஒரு ஒரு கொலு வைக்கிறோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு அழைச்சி நம்ம வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனாகவே நடக்கும். ஆல் ஓவர் இந்தியா வந்து அதை பின்பற்றக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் உண்டு. இப்போது நீங்கள் இதை சொல்கிறபடி குப்த நவராத்திரி அப்படிங்கும் பொழுது ஒரு ரகசியமாக வெளிப்படுத்த விருப்பப்படாத அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் பொழுது, இது ஏதாவது ஒரு சில பயிற்சியாளர்களுக்கு மட்டும் உரித்தானதா, இல்லை காமன் ஃபார் ஆல் எல்லாருமே இது பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போது காமன் ஃபார் ஆல் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் வரும் பொழுது, அதில் என்ன மறைக்கிறதுக்கு இருக்கும்? ஏன்னா நான் விளக்கு பற்ற வைக்க போகிறேன், சாமி கும்பிட போகிறேன்னா என் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே இது தெரிய போகுது, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஏன் அதை வந்து குப்தம், அதை வந்து மறைபொருளாக வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து போனோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ம். நல்ல கேள்வி. இப்போது இந்த பிறப்பினுடைய நோக்கம் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் எடுத்து வரக்கூடிய இந்த பிறவியிலே ஒவ்வொரு பிறவியிலும் தன் நிலையை மேம்படுத்தி கொண்டு ஒரு உயர்ந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் திருவுரு மாற்றத்துக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு அடுத்த நிலைகளுக்கு பிரயாணம் பண்ணி போகிறது இல்லையா. இதுக்குத்தான் எல்லா மார்க்கங்களுமே நமக்கு ஒரு வழிகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த திருவுரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2 விதமாக கிடைக்கும். ஒன்று சுய முயற்சியினால் அடைவது, மற்றொன்று சுய முயற்சிக்கு அப்பாற்பட்டு இயற்கையாக சூழ்நிலைகளால் நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திருவுரு மாற்றம். எப்படி? இப்போ எனக்கு நிறைய கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கோபம் வர்றது தப்புன்னு நான் நினைக்கிறேன், நான் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குண்டான ஏதோ ஒரு தியான பயிற்சியோ இல்லை ஒரு மனநல பயிற்சியோ ஏதோ ஒன்று எடுத்து என்னை மாற்றிக்கிறேங்கிறது நான் வந்து செல்ஃபாக பண்ணக்கூடிய திருவுரு மாற்றம். கண்டிப்பாக. இது நான் அதுக்கு முயற்சியே பண்ணலை, நான் எப்போவுமே கோபமாகவே இருக்கிறேன். அப்படிங்கும் பொழுதோ இந்த கோபத்தின் மூலமாக நான் ஒரு விரும்பத்தகாத ஒரு அனுபவத்தை அடைந்து, அடடா இந்த கோபத்தினால் அல்லவா நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு, அப்போ இந்த கோபத்தை நம்ம வந்து விட்டுடணும் அப்படின்னு நான் அடையிறது. இப்போ இந்த 2வதாக நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் நமக்கு ஒரு தோல்வியையோ அவமானத்தையோ அல்லது ஒரு நமக்கு மனதிற்கு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வையோ கொடுத்து நம்மளை மாற்றக்கூடியது, இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடியது, நம்ம மாறலை அப்படின்னா கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து நம்ம அனுஷ்டானங்கள் மூலமாக நம்ம போகும் பொழுது, வழிபாட்டு முறைகள் மூலமாக போகும் பொழுது இந்த பக்குவம் இயற்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். ஓகே. இப்போ நான் தனிப்பட எடுத்து முயற்சி பண்ணுறேன், என்னுடைய குற்றங்களை நான் உணர்ந்து கொண்டு, என்னுடைய குறைகளை உணர்ந்து கொண்டு என்னை நான் மாற்றிக்கொள்ள உயர்த்தி கொள்ள முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது அகம் மட்டுமே சார்ந்ததான ஒரு விஷயம். இந்த அகம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன பரிணாமங்கள் அடையணுமோ அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? வெளியில் முடியாது. ஒரு சில நேரங்களில் முடியாமல் தான் இருக்குங்க. முடியாது. இப்போது நம்ம வந்து ரொம்ப பர்சனலாக ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசுவோம், எனக்கு இருட்டை கண்டா பயமாக இருக்குது, வெளியில் சொல்ல மாட்டோம். ஓகே, அது சொல்ல மாட்டோம். இருட்டை கண்டா பயமாக இருக்குது இப்போ இருட்டை கண்டா பயமாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அதே போல் வந்து என்னுடைய பலகீனமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் இல்லையா. உண்மைங்க. அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நபர்கிட்ட போய் இதை மாற்றிக்கணும், எனக்கு இப்படியான ஒரு குண இயல்பு இருக்குது, இதை மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல,
இப்போ நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. ஆனால் சொசைட்டியில் வெளில தெரியாது, அப்படி வச்சுருப்பாங்க. ஆமாங்க. இப்போ சொசைட்டிக்கு தெரியாத விஷயம், ஆனால் தனக்குள்ள பலகீனம் உள்ள ஒரு விஷயம், அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு உண்டான காலம் இந்த குப்த நவராத்திரி காலம். ஓ, ஓகே, ஓகே. ஸோ நான் ஏதாவது ஒன்று விடணும், இல்லை எங்கிட்ட ஒரு விடணுங்கிறத காட்டிலும் எங்கிட்ட ஒரு வகையான மாற்றம் ஏற்படணும் ஃபார் அ பெட்டர்மெண்ட் ஆஃப் மை செல்ஃப். ஆமாம், ஸோ அப்படின்னு சொன்னால் இந்த குப்த அவ்வளவுதான். நவராத்திரியினுடைய நாட்கள் வந்து அதற்கு உகந்த ஒரு நாட்களாக அமையுது இல்லைங்களா? உகந்த நாட்கள், ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள், ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள். ஓகே. இதுதான் நமக்கு ரொம்ப அடிப்படை. இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் உள்ள விஷயத்தை பேசியிருக்கிறோம். ம். ஆன்ம ரீதியாக ஒரு சாதகனாக பிரயாணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இதே தான். ஒன்று, புற வாழ்க்கையில் நிறைய தடைகளை சந்திப்பாங்க. முன்னேற்றத்தில், ம். படிப்பில் ஒரு தடை ஏற்பட்டு, வேலை வாய்ப்பில் தடை ஏற்பட்டு, இப்படி பல தடைகளை தாண்டி தாண்டி வரும்பொழுது அவங்க அது பக்குவமாயிண்டே வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ம். அப்படி வருவாங்க. ஸோ இது வந்து நான் ஏன் இதை இப்போ இந்த கேள்வி நான் ஒரு கேட்குற கேள்வி காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மக்கள் வந்து ஒரு விஷயத்தின் மீது விருப்பம் ஆர்வம் அப்படிங்கிறது கொள்கிறாங்க. ஆனால் அந்த விருப்பமும் ஆர்வமும் கொள்ளும் பொழுது அது திருவருள் ஏதாவது ஒரு உருவத்தின்பால் அவர்களுக்கு மன ரீதியாகவோ இல்லை மக்கள் ரீதியாகவோ அவர்களுக்கு ஒரு ஒரு சவ்விங்கி ஒரு ஒரு குறிப்பை வந்து கொடுக்குது. அப்பா இந்த இடம் உனக்கு சரியில்லை, இல்லை நீ பண்ணுறக்கூடிய காரியம் சரியில்லை, மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்படுத்தி கொடுக்குது. பட் பெருவாரியாக மக்கள் வந்து அதை வந்து ஒரு மனோமாயையாக நினைத்து கடந்து செல்லுவது தான் பெருவாரியான நிலையில் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும் பொழுது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சரி இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான், நம்ம குறி காட்டி கொடுத்துட்டோம், திருந்துறதா இல்லை, இவனுக்கு நிஜமாலுமே அதாவது ஃபிசிக்கலாகவே ஒரு இதை கொடுத்தா தான் இவன் சரிப்பட்டு வருவான், ஏன்னா இவன் கேட்குறத அடையணும்னா இந்த மாற்றம் ஏற்பட்டே ஆகணுங்கிறதுக்காக இந்த திருவருள் அவங்கள வந்து ஒரு வகையான இக்கட்டில் செலுத்துது. ஏன்னா அப்போ தான் அந்த மாற்றத்திற்கு அவங்க உட்படுத்துவாங்கன்னு. இப்போ இதையும் புரிந்து கொள்ளாமல் சாமி வந்து எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை கொடுத்ததுன்னு புலம்பக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை எப்படி அட்ரெஸ் பண்ணுறதுங்கப்பா? ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து இன்னைக்கு இந்த நவராத்திரியினுடைய அந்த சிறப்புக்குள்ளே போகும்பொழுது அவர்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு கிளாரிட்டியோடு உள்ளே போவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆமாம், உண்மைதான். இதுக்கு தான் வந்து நம்ம இந்த அகத்தில் நம்ம செய்யக்கூடிய ஆராய்ச்சிங்கிறது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க நம்ம நார்மல் லைஃப்பில் இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆன்மீக லைஃப்பில் வந்து அதே மாதிரி தான். நமக்கு வெளியில் நமக்கு அடைய முடியாத திருவுரு மாற்றத்தை அகரீதியாக அடைவதற்கு குப்த நவராத்திரி. ஓகே. சாதாரண வாழ்க்கையிலுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு வழிபாடு இப்போ ஒரு குழந்தை படிக்கலை அப்படின்னா இந்த சாமியை போய் தன்னை சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வா அப்படின்னா, நமஸ்காரம் பண்ணுறது அவனுடைய ஆற்றலை அதிகரிக்கும். ஆனால் அவனுடைய முயற்சி தான் கல்வியை கொடுக்கும் கரெக்ட் இல்லையா? அவன் படிக்கணும் இல்லையா? புக் எடுத்து படிக்கணும் இல்லையா? படித்தா அதோ தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஏதோ ஒரு மாற்றம் அவனை பாஸ் பண்ண வைக்கலாம். படிக்கவே மாட்டேன்னா நம்ம அந்த சரணாகதிக்குள்ளே போகலை இல்லையா? அந்த அளவுக்கு சரணாகதிக்குள்ளே போயிட்டா படிக்க வேண்டிய தேவையில்லை நமக்கு. லௌகீகமாக இருக்கும்போது நமக்கு அந்த அந்த கர்மத்தை நம்ம வந்து செய்யத்தானே வேண்டும். நமக்கு உண்டான விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யத்தான் வேண்டும். அது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். தெய்வ வழிபாடு மட்டுமே எனக்கு போதுமானதா? அதாவது தெய்வத்தின் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னைகிட்ட ஒருத்தர் கேட்பாரான், நான் உன்னை ரொம்ப நாளாக வந்து வந்து வணங்கிட்டே இருக்கேம்மா, ஆனால் என்னுடைய முன்னேற்றம் இன்னும் எனக்கு சிறப்பாக சீராக இல்லைன்னு சொல்லும் பொழுது, அப்போ உன்னுடைய அருள் என்னிடத்துல செயல்படலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, என்னுடைய அருள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, அது முதல்ல உன்னுடைய கர்மாவை கரைக்குது. ஓகே. என்னோட அருள் செயல்பட்டு உன்னுடைய இந்த வருஷ கர்மாக்களை பூரா கரைச்சுட்டே வருது. அதுக்கப்புறம் தான் உனக்கு ப்ரொக்ரெசிவாக நான் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சரிதான், சரிதான். அது மாதிரி நம்ம இறை அருளை வாங்கி கொண்டே இருக்க நம்முடைய அந்த பழைய கர்மாக்கள் நமக்கு விலகி கொண்டே இருக்கும். அப்போ நம்முடைய ஆர்வமும் முயற்சியும் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம். உண்மைதாங்கப்பா. ஏன்னா இதற்கு தான் இந்த நவராத்திரி. நான் பர்சனலாக நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் தந்த பாட்டையே காணமே, என்னை ஏன் இப்படி போட்டு படுத்துறேங்கிறது புலம்புன நாட்கள்லாம் உண்டு. பின்ன ஒரு சில மாற்றங்களை நம்ம பார்க்கும் பொழுது மனம் ஒரு நேரத்தில் இல்லைன்னா ஒரு நேரத்தில் நம்மளை அமைதிப்படுத்தி போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அப்போது மைண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில கிளாரிட்டி திங்கிங், நான் எப்படி இருந்தேன், ஏன் இதெல்லாம் நடக்குது, இந்த கிளாரிட்டி வரும்பொழுது இப்போ நான் யோசித்து பார்த்தா நான் உண்மையாலுமே ஒரு பெட்டரான இடத்துல இருக்கேன். முன்னாடி இருந்த மாதிரியே இருந்து ஒரு சில மாற்றங்கள் எனக்கு வந்திருந்ததுன்னா
நான் அதனுடைய ஆக்சுவல் எசன்ஸை வந்து நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன். அப்போது என்னுடைய அந்த சரி. ம் கர்ம பலன்கள் எல்லாம் முதல்ல கழிஞ்சாதான் உண்மையாக என்கிட்ட என்ன வரணுமோ அது வந்தும் பொழுது நான் அதை பூரணமாக அனுபவிக்க முடியும். ஸோ தெய்வ அருள் வந்து என்னுடைய பிரச்சனைகளை முதல்ல நீக்கிட்டு தான் நான் கேட்கறது உண்மையாலுமே தருது அப்படிங்கிறது எஸ், இதை நான் பர்சனலாகவே அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு சில நேரங்கள் இன்னும் அனுபவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ம் அதுதான் உண்மை. உண்மை. இதுல எங்க வாராகி வராங்க? எஸ், அதான் நான் நம்ம அடுத்த கேள்வி. கேள்விக்காக தான் வரேன். ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே வாராகி நவராத்திரினே ஆரம்பிச்சிட்டோம், பட்டு சாமி பற்றி இன்னும் ஆமா. பேசலை. ஸோ வாராகி அம்மன். ஸோ வாராகி ஏன்னா அம்மனுடைய எது ஆமா அதாவது வாராகி அம்பாள் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கலாக பார்க்குறோம். ஒரு போல்டான பெண் உருவம். எஸ். போல்டான பெண் உருவம். ம் வராக முகம். ம் வராக முகம் இது அடிப்படை. எத்தனை கரங்கள், எப்படி உட்கார்ந்துருக்காங்க, அதெல்லாம் ரெண்டாவது. ஆமாம், பேசிக்காக அவங்களுடைய உருவம். ம் இது வந்து ஒரு உத்வேகமிக்க ஒரு பெண் உருவம். நளினமாக, சாந்தமாக ம் அப்படி இல்லை. உத்வேகமா பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து அந்த உருவத்தை பார்க்கும் பொழுதே ஒரு கம்பீரம், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை போல, ம் ஒரு இராணுவ கமாண்டரை போல ஒரு தோற்றம், கம்பீரமான தோற்றம். ம் இந்த தோற்றமே அடிப்படையில் நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதான ஒரு விஷயம். கண்டிப்பாக. அந்த உருவத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு மனதில் ஒரு நம்பிக்கை, அப்பா ஒரு நல்ல ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு உருவம். ம் இந்த வராக முகம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். நம்ம தத்துவார்த்த ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்கக்கூடியதான ஒரு உருவம், ஓகே. ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நம்மளை உயர்த்தக்கூடியதான ஒரு உருவம் அப்படிங்கிறது தத்துவார்த்த ரீதியாக எடுத்துக்கலாம். ம் நம்ம அம்பாளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த வராகத்தினுடைய தன்மை என்பது பூமியை அகழ்ந்து அதில் உள்ள விஷயங்களை எடுக்கக்கூடியது. ஓகே. ஒரு பூமியை தோன்றுறோம், ம் ஒரு கிழங்கு, அது வராகம் வந்து உணவுக்காக என்ன தோன்றுறது அப்படின்னா பூமியை தோன்றது, ம் அது உள்ள கிழங்குகளை எடுத்து சாப்பிட்றது ம் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ம் ஒரு விஷயம். அதே போல நம்ம உள்ள இருக்கக்கூடியதான பல கர்மாக்களை எல்லாம் தோண்டி எடுத்துட்டு நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு தெய்வம். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ அப்போ நான் வந்து ஓகே, நான் உங்கள்கிட்டயே அதை திருப்பி கேட்குறேன். இப்போது வாராகி அம்மனை வழிபடுவதற்குண்டான முக்கியமான ஒரு குறிப்பே நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம பலன்களை, அதாவது என்னை வந்து இந்த பிறப்பிறப்பான சுழற்சிக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த கர்ம பலன்களை கடைந்து என்னை கடைதேற்றுவதற்குண்டான ஒரு வழியை கொடுக்கக்கூடியவள் வாராகி அப்படின்னு எடுத்துக்கலாங்க. உண்மை, ஓகே அப்படியே தான் எடுத்துக்கணும். ஓகே ஓகே. இதில் என்னன்னா, இப்போது ஏன் வந்து அவங்க பூமிக்கு மேலே உள்ள தாவரங்களை எல்லாம் அவங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரியோ, அல்லது பூமிக்கு மேலே உள்ள மரங்கள்லேருந்து பழங்களை பறித்து கனியை கொடுக்கக்கூடிய, வெற்றி கனியை தரக்கூடிய தெய்வம் அப்படிலாம் நம்ம சொல்லலாம் அம்மாவை. கரெக்ட். பூமியை தோன்றாங்க, ம் பூமிக்கடியில் என்ன இருக்கு? வேர் இருக்கு. அம்பாளுக்கு வெற்றி வேர் பிடிக்கும், ம் பூமிக்கடியில் உள்ளது. ம் கிழங்குகள், பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அத்தனை கிழங்கு ஐட்டங்களையும் வாராகி அம்பாளுடைய பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. ஓகே. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்திற்கு முழுமையான தீர்வு வேண்டும் என்றால் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். ம் அப்போ அந்த ரூட் காஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து எடுக்கணும். அதான் ரூட்ல இருந்து எடுக்கிறது. ஓகே ஓகே. ஒரு பிரச்சனைனா மேலோட்டமாக அந்த செடியினுடைய பூமிக்கு மேலே உள்ள பாகத்தை அகற்றுவது வாராகினுடைய வேலை அல்ல. அல்ல. ம் தோண்டி அதனுடைய ஆழத்தில் இருந்து அந்த கிழங்குடைய ரூட்ல இருந்து எடுத்து முழுசாக வெளியேற்றக்கூடியது வாராகி அம்பாளுடைய வேலை. ஓகே ஓகே. இப்போ முற்றிலுமான ஒரு திருவுரு மாற்றம் வேண்டும் நமக்கு அப்படின்னா ம் நம்ம அந்த ரூட் காஸ்லேருந்து பார்க்கணும். இப்போ பயம் அப்படின்னா, பயம் எப்போ ஏற்பட்டது, ம் எந்த வயதில் ஏற்பட்டது, ம் அது வருகிறது. ம் இப்போது நீங்கள் வராகி அம்பாளுடைய தோற்றம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பராசக்தி அன்னையினுடைய வலது கரத்தில் இருக்கக்கூடியதான பஞ்ச பானங்களிலிருந்து அம்பாள் வெளிப்பட்டாள் அப்படின்னு ஒரு நமக்கு புராணம் சொல்கிறது, கதை. ஓகே. இந்த பஞ்ச பானங்கள் நம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது
அதை வந்து வாராகி அம்பாளோட சம்மந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது அதை பஞ்சத்தன் மாத்திரைன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ம். அதாவது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் நம்ம வந்து அப்படிங்கும்போது, அதாவது மற்ற விஷயாதிகளோடு நம்மளை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ம். இந்த பஞ்ச தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடியதான இந்த விஷயம் நமக்கு அங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. இந்த பஞ்ச தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் பஞ்சபானங்களையும் நம்ம ஒப்பிட்டும் பார்க்கலாம் ம். அப்படிங்கிறது. அதாவது இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒலியால் கனெக்ட் ஆகிறோம். ஒலியால் கனெக்ட் ஐம்புலன்கள் எடுத்துக்கோங்களேன். இந்த ஐம்புலன்களால் கனெக்ட் ஆகிறோம். ம். ம். அதுக்கு ஒரு அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு மோட் இருக்குது. ஒலி, ஒளி, ஸ்பரிசம் ம். இல்லையா? ஆமாங்க. அந்த ஐம்புலனுக்கும் அந்த உணர்ச்சிகள் மூலமாக நம்ம கனெக்ட் ஆகிறோம். இந்த உணர்ச்சிகள் எல்லாமே நம்முடைய அந்த கர்மாவோட கனெக்ட் ஆகுது. ஓகே. இப்போ பயம் அப்படின்னா 5ஆம் கிளாஸ்ல யாராவது சொல்லியிருப்பாங்க, இருட்டும்ல போட்டு பூட்டிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பயம் ஏற்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் போகாது. உண்மை, உண்மை. ஸோ அவங்க சொன்ன அந்த ஒலியோ அல்லது அந்த காட்சியோ அல்லது அவங்க பயமுறுத்தி ரூமில் தள்ளின அந்த ஒரு ஸ்பரிசமோ ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு அந்த பயத்தோட. அதே மாதிரி ஒலியோ ஸ்பரிசமோ அல்லது அதுக்குண்டான ஒரு நிகழ்வோ இப்போ நடந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் கனெக்ட் ஆகும். ஓகே, ஓகே. அப்போ இந்த ரூட் காஸ்டில் போய் இந்த 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 மாதிரி இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலியமாக நமக்கு அந்த விஷயங்கள் எங்கே கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த சோர்ஸில் இருந்து அந்த பிரச்சனையை எடுத்து முழுமையாக நீக்கி நம்மளை உயர்த்தக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாவராகி. அப்போ நான் டாப்பிக்லேருந்து டைவர்ட் ஆகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு கேள்வி சின்ஸ் நீங்கள் இதை சொன்னதுனால, இப்போ வந்து என்னுடைய ஒரு இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்குமே, பயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னுடைய பயம் வந்து ஏதோ ஒரு நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து மாடர்னாக வந்து நம்ம அதை வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, சைல்ட்ஹுட் ட்ராமா இந்த மாதிரியெல்லாம் பயங்கரமான வார்த்தைகளில் பயன்படுத்துகிறோம். பட் பொருள் புரிஞ்சுக்கிட்டோம்னா மனோரீதியாக நடந்த ஒரு பாதிப்பு. இப்போ இதை வந்து நான் ஒரு பக்குவமான ஒருத்தர்கிட்ட, ஒரு மருத்துவரிடமோ ஒரு குருவிடமோ ஆசிரியரிடமோ நான் வந்து கேட்டு அவர் வந்து எனக்கு பொறுமையான ஆலோசனைகள் தந்து அதன் மூலமாக குணமடையுது அப்படின்னு சொல்லும் பொழுது பை லாஜிக் ஓகே அது சரியாக இருக்கிற போல் எனக்கு வந்து உணர்ந்துக்க முடியுது. ஆனால் ஒரு தெய்வ உருவம் அப்படிங்கிற ஒரு உருவத்தை வந்து நான் ஒரு சங்கல்பித்து கொண்டு அந்த தெய்வ உருவத்தை வழிபாடு செய்வது மூலமாக என்னுடைய மனோநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதாவது ஒரு அன்ரிசால்வ்ட் இமோஷன்ஸ், ட்ராமா, சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இதெல்லாம் ரிசால்வ் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எப்படிங்க இது சாத்தியம்? ரொம்ப காமனாக இன்றைக்கி இட் சயின்டிஃபிக்லி பாசிபிள் இந்த வார்த்தை ரொம்ப அழகாக பயன்படுத்திடுவாங்க. ஸோ அதை எப்படி அணுகி பார்ப்பதுங்கப்பா? ஏன்னா ஒரு சாதகனுக்கு ஃபஸ்ட்டு சந்தேகம்னு இருக்கக்கூடாது, உண்மைதான். பட் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தோம்னா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாராகி அம்பாள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து எல்லோராலும் வணங்கப்பட வேண்டிய தெய்வம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வாராகியை பிரதானமாக நான் வந்து வழிபாடு பண்ண போகிறேங்கிறவங்க வந்து சாதாரணமாக உள்ளவங்களுக்கு அப்படி தேவையில்லை. ஓகே. ஆன்ம சாதனைக்குத்தான் அடிப்படையில் வாராகி. ஸோ என்னுடைய தினசரி இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டிலும் ஆன்ம முன்னேற்றத்திற்குன்னு அந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போது அன்றாடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாராகி அம்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னா அந்த அர்த்தம் கிடையாது. அது வந்து வழிபாட்டு முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். வழிபாட்டு இப்போது இந்த மாதிரி விளக்கு போடுங்கோ, அந்த மாதிரி பூஜை பண்ணுங்கோ, இந்த மாலை போடுங்கோ, இந்த பூவை போடுங்கோ, அதெல்லாம் நமக்கு இருக்குது, அதுக்கெல்லாம் பலன் இருக்குது, அதுதான் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வாராகி அம்பாளுடைய அணுகக்கூடிய நோக்கம்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக நம்ம ஸ்ரீவித்யாவே நமக்குனது ஆன்ம சாதனம் தான். அந்த ஆன்ம சாதனத்தில் நமக்கு முக்கியமான அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ரூபம் வந்து அம்பாள் வாராகி. ஓகே. அப்போ நீங்கள் வந்து இப்போ சொல்கிற மாதிரி இப்போது ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் வந்து வாராகி அம்பாள்கிட்ட அப்ரோச் பண்ணுறது எப்படி அப்படின்னா பிரார்த்தனை செய்யலாம், அவ்வளோதான். பிரார்த்தனை செய்யலாம். அதில் வந்து நான் நம்புறதா இல்லையாங்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறதா முடியும் அவங்கள்ட்ட வந்து, அது அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். ஆனால் உண்மையாக நம்ம வந்து அம்பாள்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரியான ஒரு குணஹீனம் இருக்குது, என்கிட்ட என்னுடைய பலகீனத்தை பலப்படுத்த சொல்லி அம்பாள்கிட்ட கேட்குறது. ஓகே.
அதுக்குண்டான பயிற்சி பண்ணுறது. இப்போது வாராகி அம்பாள் நீங்கள் பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா அம்பாளுடைய வழிபாட்டு முறையே இரவு பொழுது தான் சொல்லப்பட்டிருக்கு. ம் ம் 6 மணிக்கு மேலே தான் வாராகி அம்பாளுடைய வழிபாடே பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க. அதுவும் ரொம்ப ஆழ்ந்து போகக்கூடியவங்க தான் மிட் நைட் வரைக்கும் போகணும். மற்றவங்கள 8, 9 மணிக்குள்ளே அவள்கிட்ட அந்த பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதுமானது. ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்முடைய மனதில் பொதிந்து ரகசியமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வெளிப்படுத்தி அம்பாள்கிட்ட நம்ம அனுகிரகத்தை வாங்கி கொள்ளக்கூடிய நாட்களாக இது இருப்பதால் தான் குப்த நவராத்திரின்னு பேர். ம் ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம குப்த நவராத்திரின்னு பேர். கோருக்குள்ளே வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நவராத்திரி அப்படிங்கும்பொழுது நவம் 9, ராத்திரி இரவு 9 ம் இரவுகள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாதகர்னு எடுத்துக்கும்பொழுது இப்போ நீங்கள் ஒரு ஸ்ரீவித்யோபாசகர், உங்களுக்கு எல்லா இதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். ஸோ உங்களை போல் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஒரு தனியாக ஒன்று சொல்லணும் பேசணுங்கக்கூடிய அவசியம் இல்லை. பட் ஈவன் தென் அதை செகண்ட் பார்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சில காஷியஸ் விஷயங்கள் சொன்னீங்கன்னா ஓகே. பட் மெயின் ஃபோக்கஸ் நம்ம வந்து இப்போ சராசரியாக நான் எனக்கு எந்த விதமான உபாசனைகள்லாம் எனக்கு இல்லைங்க, தீக்கை எதுவும் வாங்கலை, நான் ஒரு சராசரியான ஒரு குடும்ப சூழலில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆன்ம நிலையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கும் பொழுதும் கூட சராசரி வாழ்வுலையும் எனக்கு ஒரு மாற்றம் வேணும். ஸோ ஒரு காமன் மேன், வெல் பேலன்ஸ்டு ஃபேமிலியும் இருக்குது, எனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் ஒரு இது வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 9 நாள் அவர்கள் எப்படி வழிபட்டு தாயினுடைய பூரண அருளை வந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அதற்குண்டான வழிகள் இருந்ததுன்னா நம்ம அது பெட்டரான ஒரு கைடன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அது இப்போ மற்ற நவராத்திரிகள் நம்ம வீட்டில் குலு வைக்கிறோம், மற்றதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ம் இப்போது நிறைய வீடுகள் வந்து அளவில் சிறியதாக அன்றாடம் கணவன் மனைவி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல், ரொம்ப அனுஷ்டானங்களையும் ஆச்சாரத்தையும் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழலில் வாழ்க்கை சூழல் வேகமாக போயிட்டே இருக்கு. ம் அவங்கவுங்க வீட்டுக்கு வர்றதுக்கே 10 மணி 11 மணி ஆயிடுது சமயத்தில். ம் அவ்வளோ நேரங்கள் கழித்துலாம் வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ அதிகபட்சமாக அவங்களால என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல? ம் ஒரு திருவிளக்கை ஏற்றினாலே போதுமானது. ஓ ஓகே. திருவிளக்கு ஏற்றுங்க. ஏன்னா ஜோதியில் செய்யப்படக்கூடிய வழிபாடு அதிக பலம் வாய்ந்தது. ஓகே. இப்போ திருவிளக்கு பூஜைன்னு பண்ணுறோம், கோவில்களில் பண்ணுறோம். ம் திருவிளக்கு பூஜை என்பதே ஒரு யாகத்துக்கு ஒப்பானது. ஓகே. திருவிளக்கு பூஜை என்பது ஒரு யாகத்துக்கு ஒப்பானது. ம் ஆகையினால வந்து ஒரு 5 முகம் விளக்கு ஏற்றி ம் அஹ், அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பிரார்த்தனை வாராகி அம்பாள்கிட்ட. ஏன்னா 5ங்கிறது வாராகி அம்பாளுக்கு பஞ்ச பானத்திலேருந்து வெளிப்பட்டதுனால அம்பாளுக்கு 5ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்பர். ம் அம்பாளை பொறுத்த பொதுவிலே அம்பாளுக்கு 5ங்கிறது ஒரு பெரிய முக்கியமான நம்பர். ம் அதுலேயும் வாராகி அம்பாளுக்கு வந்து அவள் பஞ்சமி திதியில் அவருடைய அவதாரம், அம்பாளுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. ம் பஞ்ச பானங்களிலிருந்து அம்பாள் வெளிப்பட்டிருக்கிறாள். ம் அப்படிங்கிறனால இந்த 5ங்கிற எண்ணிக்கை வந்து அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. 5 இதழ்களை கொண்ட செம்பருத்தி மலர் ரொம்ப விசேஷமானது அம்பாளுக்கு. ம் அது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணலாம் முடியாது. ஒரு விளக்கு ஏற்றலாம். மேற்கொண்டு நான் என்ன செய்யலாம்? 5 முறை விழுந்து நமஸ்காரம் பண்ணால் போதும். ஓகே. கடைசிக்கு செம்பருத்தி பூ கூட கிடைக்கலனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு நீங்கள் கீழே வந்துட்டீங்க. அது வந்து பெரிய விஷயம். எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க. அம்பாளுக்கு 5 முறை எங்களுடைய குருநாதர் சொல்வார் அடிக்கடி. ம் ஸ்ரீமத் பரத்வாஜ சுவாமிகள் சொல்வார். ம் 5 முறை நமஸ்காரம் பண்ணாலே போதும்டா அம்பாளுக்கு. அதுவே அவளுக்கு ரொம்ப ஆனந்தத்தை தரக்கூடியது ஓகே. அப்படின்னு சொல்வார். ம் அது மாதிரி 5 முறை நமஸ்காரம் பண்ணுங்க. ரொம்ப எளிமையாக பண்ணுங்க. இப்போது நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஒவ்வொரு பாட்காஸ்ட்டுமே சொல்கிறது எளிமையாக எது செய்கிறோமோ அதுதான் நிலைச்சு நிற்கும். கரெக்ட். எனக்கு கணபதியினுடைய அப்படிங்கிறது பாட்காஸ்ட்ல இது ரொம்ப திருத்தமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணாதீங்க அப்படின்னு. பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது. அது மாதிரி இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாராகி விக்கிரகம் வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்து அபிஷேகம் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன். நல்லா செய்யலாம், அழகாக செய்யலாம். ஒரு முறையாக ஒரு குருநாதர்கிட்ட அதுக்குண்டான வழிமுறைகளை அறிந்து கொண்டு அந்த விக்கிரகத்தை வைத்து ஆராதனை செய்வது விசேஷம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உண்டான ஒரு தெய்வங்கள் ம் அடிப்படையில். ம் உக்ரகமாக இருக்கக்கூடியவங்க. அப்போ இந்த கரண்ட்டை கரெக்டாக பிடிக்கணும். ஆ சரி.
இந்த கரண்ட்டை கரெக்டாக பிடிக்கணும். அது தெரியாமல் போய் பிடிக்கப்படாது. ம் ம் அதனால வந்து ஒரு குருமூலியமாக அம்பாளுடைய வராகி அம்பாளுடைய ஏன்னா நம்ம முதல்லயே ஸ்ரீவித்யா பற்றி பேசும்போதே சொன்னோம். ஸ்ரீவித்யாவுக்கு வந்து எந்த விதமான பேதமும் கிடையாது. எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்னு. ம் ம் எல்லாரும் செய்ய முடியும்னு நம்ம முதல்லயே பேசினோம். அதே மாதிரி வராகி அம்பாளுக்குமே எந்த பேதமும் இல்லை. எல்லாருமே செய்யலாம். ம் இப்போ நம்மளா ஒன்று எடுத்து பண்ணுறதை காட்டிலும் ஒரு குருநாதர் இந்த சிலையை வச்சுக்கோ, இந்த படத்தை வச்சுக்கோ, அதை வச்சு பூஜை பண்ணு, ம் உனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரியாக வரும்னு சொன்னாங்கன்னா ம் அதுதான் ரொம்ப சிறப்பானது. மற்றபடி நம்ம விளக்கு ஏற்றலாம், நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய பூ வைக்கலாம். ம் ஒன்றுமில்ல, ரெண்டு கல்கண்டோ 2 நாட்டு சர்க்கரையோ ம் ஏதோ ஒன்று ஒரு நைவேத்தியம் அம்பாளுக்கு வைக்கிறது. பானகம் வைக்கலாம். ம் பானகம் வைக்கலாம், அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. அது வைக்கலாம். அதான் எளிமையாக ஒரு 5 முறை நமஸ்காரம் பண்ணாலே போதும். அம்மா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இப்போது நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ம் நான் வந்து முன்னேற முடியல. என்னோட சேர்ந்தவங்கலாம் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ம் என்னால் போக முடியல. ஏன் போக முடியல அப்படின்னா, எனக்கு வந்து அவங்க கேள்வி கேட்கும் பொழுது தெளிவான முறையில் பதில் சொல்ல தெரியல. ம் என்கிட்ட விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை எடுத்து சொல்ல எனக்கு தெரியல. ம் அப்போ அதை எடுத்து சொல்லக்கூடிய தன்மை இல்லாததுக்கு எனக்கு என்ன காரணம்? ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணும் பொழுது என்னுடைய பலகீனம் இந்த மாதிரியா இருக்குமா? ம் அப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்கணும். ஓகே கேட்கும் பொழுது நமக்கு அந்த நவராத்திரி காலத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இப்போ நமக்கு வேலையில் முன்னேற்றம் இல்லைங்கிறது விஷயம் இல்லை. ம் இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போனாலும் இதே விஷயம் தான் தொடரும். ஏன் இல்லைன்னா நம்மக்கிட்ட அடிப்படையில் மாற வேண்டிய விஷயம் மாறலை. ஆ சூப்பர் சூப்பர் ஓகே ஸோ எனக்கு வேலை சரியில்லைன்னு கேட்குறது இல்லை மேட்ரிங்க இது ஏன் மேட்டர் சரியில்லை இல்லை. எங்கிட்ட என்ன சேஞ்ச் வந்தால் என்னால் ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கிற இடத்துலயே கூட என்னால் பெட்டர்மெண்ட்டாக இருக்க முடியுங்கிறது தான் ஸோ இங்கே தான் ஓ முடியும். செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இப்படி தான் வேண்டுதல் வைக்கணும் இல்லைங்களா இப்படி தான் வைக்கணும். சரி சரி இப்படி தான் வைக்கணும். ஓகே அப்படிங்கிறதுனால நம்ம அதை தான் கேட்கணும் அம்பாள்கிட்ட. இது வந்து நம்ம ஓரளவு நம்ம அனலைஸ் பண்ணினா தான் நமக்கு புரியும். கரெக்ட் 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 இன்னைக்கு நம்ம நிறைய படிக்கிறோம். முன்ன மாதிரி இல்லை. நிறைய படிக்கிறோம். பொதுவான விஷயங்கள் எவ்வளவோ கற்றுக்கிறோம். அப்படிங்கும் பொழுது நம்முடைய சுய குறைபாடுகள் நமக்கு என்னங்கிறது கண்டிப்பாக தெரியும். ம் தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. என்னுடைய குறைபாடு இதுங்கிறது தெரியலன்னு யாருமே சொல்ல முடியாது. ம் ம் அப்போது நம்முடைய குறைபாடை உணர்ந்து என்னுடைய குறைபாடு மாறணும் தான் கேட்கணும். ம் இந்த குறைபாடு வந்து வெளியில் வந்து பல்வேறு ரூபங்களில் நமக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கலாம். ஆனால் இது மாறினா அது மாறும். சரி சரி உண்மை உண்மை இதுதான் இந்த குப்த நவராத்திரியில ரகசியமா நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுங்கிறது என்னன்னா, நம்முடைய ரகசியங்களை எல்லாம் அம்பாள்கிட்ட அறிக்கை பண்றது. ஓகே நான் வெளியே மனுஷன்ட்ட சொல்ல முடியாது சொல்யூஷன் கிடைக்கல பிரச்சனை இந்த நேரம் உங்கள்கிட்டயே சரண்டர் ஆமா, ஆயிடுறேன் எனக்கு இதை சரி பண்ணி ஆமா, கொடு ஆமா. இதுதான் முக்கியம். நம்ம இப்போ கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து அம்பாள்கிட்ட போய் எல்லாம் பிரார்த்தனை பண்றோம். அம்பாள் கண்டிப்பா அதுக்கு ஒரு வழியை கொடுப்பாங்க. ம் கொடுப்பாங்க. ஆனால் அடிப்படையில் என்ன மாறணும்? கடன் வாங்குவதற்கு உண்டான சூழல் என்ன? ம் அதற்குண்டான என்னுடைய பலகீனம் என்ன? கடன் ஏற்படுவதற்கு என்னுடைய பலகீனம் என்ன? என்னால் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியல. ம் அம்மா ஒன்று கேட்குறாங்க, அப்பா ஒன்று கேட்குறாங்க, ம் மனைவி ஒன்று கேட்குறாங்க, அல்லது கணவர் ஒன்று கேட்குறாங்க, குழந்தைகள் ஒன்று கேட்குறாங்க, என்னுடைய அண்ணா தம்பி அக்கா தங்கை கேட்குறாங்க. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை கேட்கும்பொழுது என்னுடைய சக்திக்கு மீறி நான் செய்ய வேண்டியது வந்தால் என்னால் அவங்கள்ட்ட முடியாதுன்னு சொல்ல முடியல. அது என்னுடைய பலகீனம். ஓகே அப்போ அவங்களுக்காக நான் செய்யணும்னு நினச்சி செய்யும்பொழுது நான் கடனாளி ஆகிடுறேன். ம் ஸோ அப்போ இது அந்த ஒரு எடுத்துக்காட்டு மனோபலம் தான். புரியுதுங்க அப்போ அந்த மனோபலம் எனக்கு வேணுங்கிறது தான் இங்கே மாற்றமே உண்மையாலுமே இல்லைங்களா ஆமாம், ஆமாம். எங்கே நோ சொல்லணுமோ அங்கே நோ சொல்ல தெரியணும் இல்லையா? கரெக்ட் 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 அந்த நோ சொல்லக்கூடிய பக்குவத்தை தரக்கூடியவள் அம்பாள் மகாவல். ம் ஓகே ஓகே ரொம்ப எளிமை. வாராகியுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப எளிமையானது. ஸோ அப்போ ஆனால் நீங்கள் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம ஏன் செய்ய மாட்டோம் அப்படின்னா, நமக்கு தேங்காய் உடைச்சு கும்பிட்டா போதும், நான் மாற மாட்டேன். உண்மைதான் உண்மைதான் எனக்கு அம்பாளுக்கு எவ்வளோ நாள் செலவழித்து மாலை என்னெல்லாம் செஞ்சுடுவேன். ஆனால் நான் இன்டர்னலாக மாற மாட்டேன். ம் அதுதான் விஷயம். அப்போ இன்டர்னலாக மாறுவதற்கு தான் குப்த நவராத்திரி. புரியுது புரியுது புரியுதுங்க ஸோ அப்போது இப்போ நம்ம இது வந்து நான் நீங்கள் சொன்னதை நான் ரீஃப்ரேஸ் பண்ணுறேன் மக்களுக்காக இப்போ வந்து சாமிக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றுறோம் இப்போ நான் வந்து ஃபிசிக்கலாக ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபோட்டோ வாங்கணும் ஒரு சின்ன ஒரு விக்கிரகம் இதெல்லாம் தேவையில்லை வீட்டில் வந்து என்னுடைய சாமி விளக்கு பற்ற வைக்கிற இடம் இருக்குது நான் அந்த விளக்கையே பற்ற வைக்கிறேன் பற்ற வச்சுட்டு
வாராகி மனசில் வந்து நிறுத்திட்டு நான் வந்து என்னுடைய ஒரு 5 தடவை விழுந்து வணங்கிட்டு என்கிட்ட என்ன மாற்றம் ஏற்படுமோ வேண்டுமோ அந்த மாற்றத்தை வந்து நான் தாய்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இப்போ இதில் அடிஷ்னலாக ஒரு சிலது பண்ணலான்னா சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் போட ஒரு ஒரு கரும்பு சர்க்கரையும் அவளும் பொட்டுக்களையும் கலந்து வைக்கலாம். சாமிக்கு பிடிச்ச செம்பருத்தி மலர்களை வந்து ஒரு 5 மலர்கள் படைக்கலாம். இதெல்லாம் முடியல, இல்லை பானகம் படைக்கலாம். இதெல்லாம் முடியல, பேர் மினிமம் கடைசிக்கு விளக்கு பற்ற வச்சு 5 தடவை விழுந்து வணங்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை வையுங்க. இதில் ஒரு மாற்றம் ஏற்படும். இதுதான் நம்ம பேசின அந்த வழிபாட்டினுடைய சராசரி முறை. சரிதானுங்கப்பா? ஆமாம், கரெக்டு தான். இப்போ வந்து இது எப்போ பண்ணுறதுங்கப்பா? 6 மணிக்கு மேலே, மாலை, அதாவது 6 மணிக்கு அஸ்தமனத்துக்கு மேலே நம்ம பண்ணணும். ஆமாம் ஆமாம், சூரிய அஸ்தமனத்திற்கு மேலே தான் அம்பாளுடைய வழிபாட்டு முறைகள் நம்ம இந்த டயத்தில் குறிப்பாக வந்து நம்ம செய்ய வேண்டியது. இதில் வந்து ஒரு அடிஷ்னலாக என்ன அப்படின்னா, இந்த வழிபாட்டை துவங்க நினைக்கிறவங்க, இந்த நவராத்திரியை துவங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகாலை வேளையில் கணபதியை கொஞ்சம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு, விநாயகருடைய நம்ம அவை பிராட்டியாருடைய விநாயகர் அகவல் பாடலை பாடலாம், அல்லது விநாயகர் காரிய சித்தி மாலைன்னு ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு பாடல் அவங்களுக்கு இல்லை, அவங்க மந்திர தீட்சை வாங்கியிருக்கிறாங்கன்னா மந்திரங்களை கொஞ்சம் காலை பொழுதுல பண்ணிட்டு இரவுல வந்து வாராகி அம்பாளை வந்து பிரார்த்தனை வழிபாட்டு முறைகள் அவங்களுடைய என்ன முறைகள் இருக்கோ அதை பண்ணிக்கலாம். அந்த கணபதி வந்து பேலன்ஸுக்கு வேணும். கணபதி இல்லாமல் நம்ம வாராகி அம்பாளை பண்ண முடியாது. கணபதி வந்து பண்ண முடியாது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கணபதி வந்து மூலாதாரத்துக்கு உண்டான ரொம்ப அடிப்படையான தெய்வம்னு பார்த்துருக்குறோம். வாராகி அம்பாளை வந்து ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமகான ஒரு நாமாவே இருக்கு. ஆக்ஞா சக்கரத்துக்கு உண்டான உலக அம்பாள் இருக்கிறான். ஆனாலும் கூட அவள் மூலாதாரத்தோடு தான் கனெக்ட் ஆகிருக்கிறாள். ஓகே, ஏன்னா உள்ள ரூட் காஸ்ட்ல இருந்தானே எடுக்கிற விஷயத்த. ஆமாங்க. இப்போ நீங்க உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா, சாத்விக உணவுகள் ரொம்ப வந்து நியமத்தோடு கூடிய உணவுகள்னு பார்க்கும்பொழுது நிறைய கிழங்கு ஐட்டங்கள் வந்து தவிர்ப்பாங்க. ஆமாங்க. இந்த கிழங்கெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து தமோ குணம் ரஜோ குணத்தை வந்து நமக்கு தூண்டக்கூடியதாக இருக்கு, அதனால இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆனால் வாராகி அம்பாள் அதைத்தான் தோண்டி எடுக்கிறாங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த குணத்தை தோண்டி எடுத்து குழந்தைகளுக்காக தான் ஏற்றுக்கொண்டு தன் குழந்தைகளை காப்பாற்றுறாங்க. இப்போ நம்ம நடைமுறையில் வந்து நம்ம இப்போ காடுகளில் உள்ளது தான் வராகம். நம்ம நகரப்புறங்களில் இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து அந்த வராகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தத்தை கூட சாப்பிடும். அப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தைகளுடைய அசுத்தத்தை அசுத்தம்னு ஒதுக்காதைக்கு அவங்களுடைய மனதில் இப்போ என்னால் வந்து என் மனசில் உண்மையிலேயே நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து வெளியில் சொல்ல முடியாது. கரெக்ட். அவ்வளோ அசிங்கமான விஷயங்கள் கூட ஒருத்தருக்குள்ள இருக்கலாம். அப்போ இந்த அசிங்கங்களை எல்லாம் துப்புரவு பண்ணி அவனை உயர்த்தக்கூடியவளாக அம்பாள் இருக்கா. ஓகே. இப்போ ஒரு குருவும் ஒரு சாதகரும் போறாங்க. இளம் வயது வாலிபன் அந்த பையன் வந்து ரொம்ப ஆச்சாரமா வழிபாடு பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கடைத்தெரு வழியா போகும்போது மலர் மாலைகள் விற்கிற கடைகள் வருது. அதுக்கு அடுத்தாப்புல வரிசையா இறைச்சி கடையா இருக்கு. இப்போ சொல்றாங்க, பாருங்க சுவாமி, எல்லாம் வந்து மாம்சத்தை இப்படி சாப்பிட்றாங்களே, மாம்சமா சாப்பிட்டு மனுஷால் வந்து வீணா போறாங்களே அப்படிங்கிறாங்க. குருநாதர் வந்து கொஞ்சம் கழிச்சு சொல்றார், அவங்க வாயால சாப்பிட்றாங்க, நீ வந்து எந்த மாம்சத்தையும் கண்ணால் ரசித்து உண்டது இல்லையா? அது உன் வயதிற்கு எந்த மாம்சத்தையும் கண்ணால் ரசித்து நீ உண்டது இல்லையா? அப்ப அது மாம்சம் இல்லையா? அதுவும் புலன் வழியாக வந்து ருசிக்கக்கூடிய தன்மை தானே. கண்டிப்பா. அப்போ நம்ம மனசுக்குள்ள நம்ம வந்து நினைக்கக்கூடியதும் புலன் ரீதியா நம்ம ருசிக்கக்கூடிய தன்மை தானே. உண்மைதாங்க. அதுதான் ரகசியம். இந்த மாதிரி ரகசியமாக எனக்குள்ள நான் வந்து அடைத்து வைத்திருக்கக்கூடியதான அத்தனை அழுக்குகளையும் என் தாயிடத்துல ஓப்பன் பண்ணி, அம்மா இப்படிலாம் இருக்கேனேம்மா, எந்த ஜென்மாந்திரமா அந்த வாசனைகள் என்னிடத்துல தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை வாசனைகளையும் நீக்கி என்னை தூய்மைப்படுத்து, என்னை மேல்நிலைக்கு உயர்த்து அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த நவராத்திரி. ஓகே.
ஸோ இப்போது வழக்கமாக எல்லா விஷயத்துலையும் ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் மனிதனுக்கு கேள்வியும் சந்தேகமும் வந்து ஒரு நோய் போல். ஒரு எளிமையாக இதை பண்ணுப்பா போதுன்னு சொன்னாலும் கூட அதில் ஒரு சந்தேகம் கேட்குறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம். ஸோ அதன்பால் அப்படி ஒரு கேள்வி எழும்பால் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. முதல் விஷயம், வராகிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஓகே. அட்லீஸ்ட் வராகிட்டையாவது பொய் சொல்லக்கூடாது. சரிதான். அவள்கிட்ட போயிட்டு நான் பக்திமான்னு நடிக்கக்கூடாது. ஒழுக்க விஷயத்துல தன்னை மேம்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. இப்போ ஒரு கணவன் இருக்கிறார், மனைவியை தவிர பிற பெண்கள் மேல அவருக்கு ஆசை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவர் வாராகியை விரும்பி வணங்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, அவரால் உடனே அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குண்டான முயற்சியில் அவர் இறங்கிடணும். அவள்கிட்டயே சொல்லணும், அம்மா இந்த ஒரு இன்னொரு பெண் போகிறாள்மா, அந்த பெண்ணை பார்த்தோன்னே என் மனம் நாடுகிறது மனைவியை விட்டுட்டு, அது எனக்கு தப்புன்னு தெரியுது, இதுல நான் மாறணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கணும். ஓகே. ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கணும். அதுதான் தன்னிடத்துல உள்ள பலகீனங்களை நம்ம இறைவனிடத்துல சமர்ப்பணம் பண்ணக்கூடிய முறை. ஓகே ஓகே. கடைசிக்கு அந்த ஒரு இடத்துலயாவது நான் நேர்மையானவனா நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. அது ரொம்ப முக்கியம். அதனால வந்து அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயம் வந்து வாராகிக்கு ரொம்ப முக்கியம். அதனால அந்த விஷயத்துல பலகீனமா இருந்து கொண்டு வாராகியை பிடிக்காதீங்க. ஓகே ஓகே. ஃபைன் ஃபைன் ஃபைன். அதனால ஆமா, மற்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சரி பண்ணிடலாம். இந்த ஒரு விஷயத்துல வந்து அது நம்ம சரி பண்ண முடியாது. நான் வந்து நான் நல்லவன்னு சொல்லி மனிதர்களை ஏமாத்திடலாம். கடைசிக்கு என்னையவே வேணாலும் நான் என்ன ஏதாவது ஒரு இடத்துல ஏமாத்திக்கலாம். நான் நல்லவன் தான், நல்லதான் பண்ணுறேன்னு. பட்டு அதை சாமிகிட்ட கொண்டு போகாம இருக்கணுங்கிறது தான் இந்த வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு அம்சமே இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயத்துல நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கணபதி மாதிரி தான் இங்கேயும் பேசுகிறோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த காலை 6 மணிக்கு இதை மணி அடித்து பூஜை ஆரம்பி, வெத்தலை எப்படி வச்சுக்கோ, பழத்தை எப்படி வச்சுக்கோ, நம்ம அதெல்லாம் பேசலை. நம்ம அதனுடைய கோர் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கோர் பற்றி பேசுகிறோம். நல்லா புரிஞ்சின்றவங்க நல்லா பயன்படுத்திப்பாங்க இந்த விஷயத்தை. ஏன்னா இன்னைக்கு எல்லா மந்திரம் நெட்டில் இருக்குது, எல்லா வழிமுறைகள் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள், நல்ல உத்தமமான நபர்கள், குருமார்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எப்படி ஆஷாட் நவராத்திரியில் வாராகி அம்பாள்னு எப்படி நமஸ்காரம் பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும், எந்த எண்ணெயில் தீபம் போடணும், இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. பக்தி தான் நமக்கு அடிப்படை. பக்தியிலிருந்து தான் மேலே வர முடியும். எடுத்த உடனே இந்த சாதனை பண்ணுறேன், அந்த சாதனை பண்ணுறேன், நம்ம எதுலையுமே உள்ளே போகவே முடியாது. அதனால் வந்து முறையாக வராகி அம்பாளுடைய ஆத்ம சாதனை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தகுந்த குருமார்கள் துணை கொண்டு செய்யணும். பட் எனக்கு நீங்கள் வந்து எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணின மாதிரியோ ப்ரொசீஜர் தராத மாதிரியோ எனக்கு இல்லை. நீங்கள் வந்து இருக்கிறதுலையே சிம்பிளஸ்டான ஒரு ப்ரொசீஜர் சொல்லிட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ இன்ச்சில் பெரிய தட்டில் இதெல்லாம் கொண்டு வந்து எதுக்குப்பா இதெல்லாம் தேவையில்லை. ஒரு விளக்கு பற்ற வச்சு ஒரு 5 தடவை கீழே விழுந்து வணங்கிட்டு சாமிகிட்ட கோரிக்கை எல்லா மாற்றம் வரும்னு சொன்னால், இதை விட ஒரு எளிமையான ஒரு வழி தாயினுடைய ஒரு அனுகிரகத்தை பெறுவதற்கு இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா போகநாதர் வந்து ஆமாங்க, போகநாதர் தன்னுடைய ஏழத்தில் சொல்கிறார், மூச்சை கவனிப்பா, இதை விட எளிமையாக நான் எப்படிப்பா சொல்லித்தரதுன்னு கேட்டார். இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மைதான். ஓகே. ஸோ இது வந்து காலப்பொழுதில் நான் கணபதியை வந்து வழிபட்டுட்டு, சாமி நான் இந்த மாதிரி வாராகி அம்மனை வந்து வழிபட போகிறேன், எனக்கு வந்து எந்த தடைகளும் இல்லாமல் எல்லாம் நீக்கி எனக்கு அருள் செய்யின்னு காலையில் நான் வேண்டிக்கிறேன் கணபதிகிட்ட. சாயங்கால பொழுதில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நான் வந்து என்னை உடல் அளவிலும் மனதளவிலும் தூய்மைப்படுத்திக்கிட்டு நான் ஒரு விளக்கு பற்ற வச்சு சாமிக்கு விழுந்து வணங்கிட்டு என்னுடைய கோரிக்கைகளை நான் தாய்கிட்ட வச்சுட்டு வரணும். இது வந்து இந்த 9 நாள். அப்போ இந்த 9 நாளுங்கிறது அந்த நாள் எந்த 15ஆம் தேதி, அதாவது இப்போ என்ன ஜூலை 15, ஜூலை தானே? ஆமாம், ஜூலை 15 23 முடியும். ஓகே, 23ஆம் தேதி வரைக்கும்.
தசமி அன்று. ஆமாம், தசமி அன்று. ஓகே, ஃபைன். ஸோ ஜூலை 15லிருந்து இந்த 23 நம்ம ஆக்சுவலாக நமக்கு 9 நாட்கள் நவமியோட தான் எல்லா நவராத்திரியும். ம் தசமி அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றியின் திருவிழாவாக பார்க்கிறோம். இப்போ நம்ம ஒரு கோரிக்கை அம்பாள்கிட்ட வைக்கிறோம், திருவுரு மாற்றத்திற்காக வேண்டுகிறோம். ம் அந்த திருவுரு மாற்றத்தின் வெற்றிக்கான நாளாகத்தான் தசமி எடுத்துக்கிறோம். ஓகே. அது இப்போ மாதிரி எடுக்கிறோம். அதில் இன்னொன்றும் ம் கணபதியை வழிபாடு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ம் அவங்க வந்து இப்போ உண்மையிலே இப்போ முதல் முறையாக நான் அந்த மாதிரி வாராகம்பாடு வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சரியான தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ம் அமாவாசை அன்னைக்கு 14ஆம் தேதி அன்னைக்கே போய் பக்கத்தில் உள்ள ஒரு விநாயகருக்கு சதுரகாய் போட்டுட்டு ம் அருகில் உள்ள கோவிலில் தட்சிணாமூர்த்தி பெருமானோ அல்லது லக்ஷ்மி ஹைகிரவர் பெருமானோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி இது மாதிரி நான் அங்கே ஒரு என்னுடைய வழிபாட்டு முறையை நான் துவங்க இருக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணணும் ம் அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வேண்டிண்டு. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபிசிக்கலாக இப்போ குருமார்கள் இல்லை, கரெக்ட். ஃபிசிக்கலாக குருமார்கள் இல்லை, அல்லது ஃபிசிக்கலாக உள்ள குருமார்களை அவங்க போய் பார்க்கக்கூடிய அளவில் அவங்களுடைய சூழ்நிலை இல்லை, இல்லை. ம் அப்படிலாம் இருக்குது காலச்சூழல். அதனால் ஒரு தட்சிணாமூர்த்தி சுவாமி அல்லது லட்சுமி ஹயக்ரீவ சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு ம் மறுநாள்ல இருந்து பண்ணலாம். இப்போது வீட்டில் வந்து கலசம் வைக்கலாமா, நான் வந்து விக்கிரகம் வைக்கலாமா, படம் உங்கள் சூழல் உங்களுக்கு எது பெர்மிட் பண்ணுதோ அதை மட்டும் செய்யுங்க. சரிதான், சரிதான். ஏன்னா ஒரு பாட்காஸ்ட்லேயும் நீங்கள் இதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. பட் அது என்னமோ தெரியல, மக்களுக்கு காம்ப்ளிகேஷன் மேலே தான் ரொம்ப விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது உண்மை. அது ஸ்ரீ அரவிந்தர் சொல்வார் வந்து மனிதனுடைய ஆழ்மனம் துன்பத்தை தான் விரும்புகிறதுன்னு சொல்வார். உண்மைதான், உண்மைதாங்க. ஆமாம், அது ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லுவாங்க. டெய்லி ஒரு கணவர் வந்து அடிச்சுட்டே இருப்பாரா மனைவியை. 2 நாள் ஊருக்கு போயிட்டா மனைவி தூக்கம் இல்லையா கணவர் அடிக்காம. அப்படி கதை சொல்லுவாங்க. அது மாதிரி துன்பத்திலேயே மனம் பழகி போய் மனதுக்கு துன்பத்தின் மீது தான் பிடிப்பு. அதனால தான் வந்து அவங்களால டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வர முடியறதில்ல. அது சுகமாக இருக்குது, துன்பம் சுகமாய் போயிடுது. இப்படி வந்து துன்பம் சுகமாக இருக்குது, அசுத்தம் சுகமாக இருக்குது. இப்படியான ஒரு சூழலில் தான் வராகம் சகதிக்குள்ளே உட்காந்துருக்கு. இப்போது ஒரு சேரும் சகதியுமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வராகம் படுத்திருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டால் கூட குழி பறித்து பாதாளத்தில் தான் குட்டிகளை வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் வசத்திடுறாங்க. வராக பெருமான் பூமாதேவியை தன் மூக்கு நுனியில் வச்சு தூக்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுதோ, பூமாதேவி தூக்குறார் சொல்லும் போதோ, நுனியில் அமர்ந்து கொண்டு அந்த வெயிட்டை அப்படி தூக்கி விடக்கூடியவங்க மகாவராகி. ஓகே ஓகே. நம்ம ஒரு வெயிட் தூக்கும்போது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், அப்படி நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு ஒரு கை கொடுத்து தூக்கி விடுறாரு இல்லையா, வெயிட் தூக்கும்போது, ஒரு பார்சல் தூக்கும்போது பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த டயத்தில் அந்த மூக்கு நுனியில் உட்காந்து சக்தியை கொடுத்து தூக்கி விட்டவள் அம்பாள் மகாவராகி. அதனால அம்பாளுக்கு வந்து பூமிகாரகின்னு ஒரு பேரும் உண்டு. ஓ சரி சரி சரிங்க. ஓகே, பூமிகாரகின்னு ஒரு பெயர் உண்டு அம்பாளுக்கு. ஸோ இப்போ நான் திருப்பியும் இப்போ அந்த ப்ராக்டிஸ்குள்ளே வரேங்கப்பா. இப்போ இந்த 9 நாள், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ தான் எனக்கு குரு பார்க்க முடியறது இல்லையோ, எனக்கு குரு ஃபிசிக்கலாக குரு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கே கோவில்களுக்கு சென்று கணபதி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி இல்லாட்டி லக்ஷ்மி ஹயக்ரீவரை வந்து வழிபட்டுட்டு 15ஆம் தேதி காலையில் கணபதியும் சாயங்காலத்திலேருந்து வாராகி அம்மனையும் 15ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால் லைஃப்பில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடத்துல இது வந்து இப்போ 23 24 நான் என்ன பண்ணுவேன்னு அடுத்த ஒரு கேள்வி வரேன். எங்க போதுமா, இன்னும் அடுத்த வருஷத்துக்கு பார்த்தா போதுமான்னு வந்து அதான் இப்போது நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க, நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அந்த விரதம் என்னைக்கு முடியறதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. மறுநாளைக்கு போய் நான்வெஜ் சாப்பிட போயிடுவாங்க. ஆமாம், மறுநாளைக்கு சாப்பிட போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதுதான், அது மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம இந்த பயிற்சி பண்ணுவதே என்னென்னா, இப்போது
ஏன் வந்து வாராகி அம்பாள் ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா, வாராகி அம்பாளை வந்து வழிபாடு பண்ணால் பலன்கள் சீக்கிரம் கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், அதெல்லாம் நம்பிக்கைகள் நிறைய இருக்குது அப்படின்னா, அந்த பலன்கள் கிடைப்பதற்கு நிலைத்த பலனாக இருப்பதற்கு நம்ம தயாராக இருக்கணும். சரி சரி. பலன் நிலைத்த பலனாக இருக்கணும், டெம்பரவரியாக இருக்கக்கூடாது. மழை பொழிகிறது நம்ம தான் சேமித்து வைக்கணும். நம்ம எவ்வளவு கெப்பாசிட்டி நம்ம சேமிக்க முடியும் நம்ம தான் சேவிக்கணும். அப்பதான் நீண்ட காலத்துக்கு அது பயன்படும். நம்ம ஒரு டம்ளரை பிடிச்சு வச்சுட்டு அப்புறம் 2 நாள் சரியா போச்சுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது இந்த சோதனத்தில் நம்ம தான் அருள் மழையை சேமிக்கணும். பரிகாரத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வியே எத்தனை தடவை போகணும்னு வரும். உனக்கு தான் காரியம் நடக்கணும், காரியம் நடக்கிற வரைக்கும் போங்கிற மாதிரி தான். உண்மைதான். ஸோ அந்த 9 நாளில் அந்த காரியம் நடந்து முடிந்தாலும் கூட அதை முடித்து கொடுத்த தாய்க்கு வந்து நம்மளுடைய நன்றி கடன் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம செலுத்தி ஆகணும். தவிர ஒரு விளக்கு பற்ற மாதாந்திரம் பஞ்சமி அம்பாளுக்கு வந்து சதுர்த்தி, பஞ்சமி, அமாவாசைக்கு முந்தைய நாளாகி வரக்கூடிய சதுர்த்தசி, அஷ்டமி, நவமி இந்த நாட்களை ரொம்ப விசேஷமாக பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ரெண்டுமே வாராகி அம்பாளுக்கு விசேஷமானது. இதே சாதனை அன்றைக்கு கூட பண்ணி இன்னொன்று இதை ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாகவே நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு துவக்கமாக தான் எடுத்துக்கணும். புரியுது புரியுது. இது ஒரு துவக்கம், நல்ல விஷயத்திற்கான ஒரு நல்ல துவக்கம். இது ஒரு பயிற்சி துவங்குறோம். இதை நம்ம ரெகுலராக செய்யணும். ரெகுலராகவே வீட்டில் வந்து விளக்கேற்றி சாயங்காலம் 10 நிமிஷம் ஒரு நமக்கு அம்பாட்ட பிரார்த்தனை பண்ண முடியாதா? எனக்கு அப்படி கூட டைம் இல்லை. ட்ராவல் பண்ணும்போது நம்ம மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கலாமே. சரிதான் சரிதான் சரிதான். அது இந்த இந்த அது ஒரு 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 விஷயத்தை முதல்ல எடுத்துக்கணும். எனக்கு 10 பலகீனம் இருக்குன்னா 10 பலகீனத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ அதில் எது நமக்கு முக்கியமான பலகீனமாக இருக்கு? டீ குடிப்பது பலகீனம்னா அது ஒரு பலகீனம் தான், மாற்றிக்க வேண்டியது தான். நிறைய குடிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உனக்கு பிரத்தியார பொருள் மேலே ஆசைப்படக்கூடிய தன்மை இருக்குன்னா அதுதான் முக்கியமான பலகீனம். இப்போ நமக்கு இல்லையா? இப்போ எந்த பலகீனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எந்த பலகீனம் நம்முடைய ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பலகீனம் இருக்கும். அந்த பலகீனம் அதை சரி செய்வதற்குத்தான் அந்த பிறப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அந்த பலகீனத்தை சரி செய்து கொள்வதற்குத்தான் இந்த பிறப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை சரி பண்ணிக்காம இருக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையுடைய பல ஏற்றத்தாழ்வுகள் வெவ்வேறு ரூபத்தில் வந்துட்டே இருக்கும். அது எதுன்னு மூலம் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை பிரார்த்தனையாக எடுத்துக்கணும். இன்னொன்னும் சொல்கிறேன், பிரார்த்தனை எனக்கு சொல்ல தெரியலை அப்படின்னா ரிட்டர்னில் எழுதுங்கோ. இது பெட்டரான ஒரு வழி, ஜேர்னலிங். ஆமாம். எஸ். எத்தனை நாள் எழுதணும்? 9 நாளுமே நீங்கள் எழுதுங்கோ. எப்படி எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இல்லை, எனக்கு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன், முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். டெய்லி அந்த 9 நாள் ஒரு நோட்டில் டெய்லி 9 நாள் எழுதிட்டே வரலாம். இந்த மாதிரி ஒரு திருவுரு மாற்றம் எனக்கு தேவையாக இருக்கிறதம்மா. இந்த ஒரு பலகீனத்தினால, இந்த பயங்கர பலகீனத்தினால தான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் நான் வந்து தவிர்த்துருக்கிறேன். நிறைய குரூப் டிஸ்கஷன் தவிர்த்துருக்கிறேன் காலேஜில். இதெல்லாம் என் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே இந்த பயங்கர இருக்குது. யார்கிட்டையும் என்னால் பேச முடியறதில்லை, என்னுடைய எண்ணங்களை சொல்ல முடியறதில்லை, குடும்பத்தார்ட்ட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியல. எல்லா இடத்தையும் என்னுடைய ஆளுமையை நான் இழந்து கொண்டு முன்னேற்றத்தை அடைவிடாமல் நான் இருப்பதற்கு இந்த பயம் தான் எனக்கு காரணமாக இருக்குது. அடிப்படை விஷயம். இப்படி யாருக்கு என்ன பலகீனமோ அதை எடுத்துக்கலாம். சரி, சரிதான் சரிதான். அதை எழுதி அம்பாட்ட வச்சு நம்ம 9 நாளும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். அது ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆமாம்மாங்க, ஆமாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே கடைசியில் வந்து இது எல்லாமே என்ன மாறிச்சுங்கிற ஒரு குழப்பத்துக்கு போகிறத காட்டிலும் ஏதாவது ஒன்றை கேட்டுட்டு அந்த ஒன்றை மாற்றத்துக்கு பிடிச்சிட்டோன்னா நமக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும். ஆஹா, ஒரு நல்ல மாற்றத்தை பார்த்துட்டு நான் இன்னும் அடுத்து உத்வேகம் நான் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று முக்கியமானதை பிடிச்சிக்கிறது தான் பெட்டராக இருக்கும் நமக்கு. அது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து மூலமானதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்டர்நெட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க? மகாவாராகி இருக்குது, எல்லாமே இருக்குது, இன்டர்நெட்லேயே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே. வாராகினுடைய துவாதச நாமாவளின்னு போட்டாலே வந்துடும். 12 திருநாமங்கள் அம்பாளுடையது. ஓகே. அந்த 12 திருநாமங்களை வந்து யாருனாலும் சொல்லிக்கலாம். அதில் வந்து அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அது சொல்லிக்கலாம். ஓகே. வாராகி மாலை ரொம்ப அழகான பாடல், தமிழ் பாடல் இருக்குது. அதை கொஞ்சம் பொருள் உணர்ந்து சொல்லலாம். பொருளெல்லாம் இப்போத்துலேருந்தே நம்ம வந்து
தெரிஞ்சுக்கலாம் என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே தத்துவார்த்தமாக உள்பொருள் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஜென்ரலாகவே இப்போ என்னுடைய எதிரி அழியணும்னு ஒரு பாடல் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, எதிரின்னா நமக்கு எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அப்படி எடுத்துக்கப்படாது. நம்முடைய அகங்காரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளே வந்து மகாவராகியே வந்து பராசக்தியினுடைய அகங்காரத்தினுடைய சொரூபம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அம்பாள் பராசக்தியினுடைய அகங்காரத்தினுடைய சொரூபமாக மகாவராகி அம்பாள் இருக்கிறார். அகங்காரத்தை சரி செய்பவள் மகாவராகி. அகங்காரம் 2 விதமா இருக்கு. ஒன்னும் நான்கிற அகம்பாவம், என்னால முடியும், என்ன தவிர யாரால முடியாது, அது ஒரு அகம்பாவம். என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்றதும் அகம்பாவம் தான். 2 வேறுபட்ட நிலை. 2 வேறுபட்ட நிலை. அப்ப இதுல வந்து என்னால ஒண்ணுமே முடியாது தன்னை தாழ்த்திக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப ஆபத்தானவன். உண்மைதான். ரொம்ப ஆபத்தானவன். அது அவனை உசத்துறது தான் வாராகினுடைய வேலை. இப்போ ஒரு தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்றதுன்னா அதை வாங்கி கொள்வதற்கு நமக்கு ஒரு திடம் வேண்டும். உண்மைதாங்க. திடம் வேண்டும். இப்போ விவேகானந்தர் சொல்றாரு, 100 கோடி தெய்வத்தை நீ வணங்கு, உன்னை நம்பலான என்ன தெய்வம் அனுகிரகம் பண்ண முடியாதுங்கிறார். உண்மை இல்லையா? அப்போ ஒன்றை முதல் அதை இப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அந்த செல்ஃப்னா என்ன, அந்த செல்ஃப்னா என்னன்னு உர வைக்கிறது நவராத்திரி. புரியுதுங்க. அந்த செல்ஃபை வந்து மேம்படுத்திக்கிறது எப்படி? நம்ம செல்ஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் டெவலப் பண்றோமா இல்லையா? அந்த செல்ஃபை உண்மையிலேயே அந்த செல்ஃபை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த செல்ஃப் தான் தெய்வீகம். அப்ப அந்த என்னிடத்தில் உள்ளார்ந்து இருக்கக்கூடியதான தெய்வீகத்தை நான் உணர்ந்து மதிக்காமல் அதை நான் தாழ்த்துனேன் அப்படின்னா அப்போ தெய்வீகம் எப்படி வேலை பார்க்கும்? அப்ப தனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை உணர்ந்து அதை உயர்த்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நீக்குவதற்கு முயற்சி செய்வதற்குண்டான அற்புதமான நாட்கள் இந்த குப்த நவராத்திரி. அருமை. இந்த வாராகி அம்பாளுடைய கதையை எடுத்துட்டீங்கன்னா, பண்டாசுரனோடு பராசக்தி போரிடும் பொழுது விஷுக்கரன் அப்படிங்கிற அசுரனை வந்து அம்பாள் சம்ஹாரம் பண்றான் இருக்கு. விஷுக்கரன் அப்படிங்கிறதான ஒருத்தனை வந்து சம்ஹாரம் பண்றான் இருக்கு. அப்போ அதாவது இந்த விஷுக்கரன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நம்முடைய ஆற்றல்கள் இருக்கு இல்லையா, நம்ம எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா, 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து நமக்கு வந்து இறையாற்றலை வந்து பெறுவதற்கு உண்டான தடை என்பது ஒன்று. இறையாற்றலை பெறுவதற்கு உண்டான தடை என்பது ஒன்று. பெற்றுக்கொண்ட இறையாற்றலை சிதறடிப்பது என்பது ஒன்று. உண்மை. இந்த பெற்றுக்கொண்ட இறையாற்றல் சிதறடிப்பதை குறிக்கக்கூடியவர் தான் விஷுக்கரர். ஓகே. இருக்கிற நல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எங்கிட்ட இருக்கிற நல்லதை நான் கெடுக்கிறதுக்கு நானே காரணமாயிடுறேன். ஆமா. எப்படி காரணமாறேன்? 5 புலன்கள் மூலமா காரணமாறேன். ஓகே. என்னுடைய ஆற்றல் இப்போ ஒரு அழகான பெண்ணை ஒரு வாலிபன் பார்க்குறான், அல்லது ஒரு அழகான வாலிபனை ஒரு பெண் பார்க்குறா அப்படின்னா அவங்க இடத்துல இருக்கக்கூடியதான உயர்ந்த பிராணசக்தியில் ஒரு பங்கு சிதறடிக்கப்படுகிறது. உண்மை. ஒரு பொறாமையோடு ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்முடைய உயிராற்றல் சிதறடிக்கப்படுகிறது. நல்ல இறைவன்கிட்ட போய் கோவில போய் நல்ல எனர்ஜி நல்லா வாங்கிட்டு வந்திருக்கு, 1 மணி நேரம் கோவில் வந்து எனர்ஜைஸ் ஆகிட்டோம் நம்ம கம்ப்ளீட்டா. வெளியில வந்த உடனே ஒருத்தட்ட கோவப்படுறோம், போச்சு எல்லாம் எனர்ஜி அங்க அப்படியே ஸ்கேட்டர் ஆயிடும். எஸ். இப்படி ஸ்கேட்டர் ஆகக்கூடிய எனர்ஜியை குறிக்கக்கூடியவர் தான் அந்த அசுரன் வந்து விஷுக்கரன் அப்படிங்கிறவர். இந்த அசுரனை தான் அம்பாள் சம்ஹாரம் பண்றாள், வாராகி அம்பாள். அப்போ அந்த நம்முடைய அதே விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம உள்ளார்ந்து பார்க்கணும். புரியுதுங்க. உள்ளார்ந்து பார்க்கணும். இந்த விஷுக்கரனை வந்து நம்ம 5 புலன்கள் மூலமாக நம்முடைய எனர்ஜி எங்கெல்லாம் தெய்வீக சக்தியாக ஆற்றல் விரயமாகிறதோ அதையெல்லாம் தடுத்து ஒடுக்கி நம்மளை உயர்த்துபவள் அன்னை மகாவராகி. அருமை. சரி. இது மாதிரி இது வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பராசக்தியா மகாவராகியா
அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வரும். அப்போ யார் இப்போ நம்ம பராசக்தியை எடுத்துக்கிறதா மகாவாராகி எடுக்கிறதா அப்படின்னா, பராசக்தி வேறு மகாவாராகி வேறு என்பது கிடையாது. கிடையாது. கரெக்ட். கிடையாது. ம். ஆமாம். ஏன்னா அவள் வந்து ஆதிவாராகி. இவள் ஆதிவாராகி பராசக்தியினுடைய எல்லா விதமான படைகளுக்கும் தலைவியாக இருக்கிறாள். ம். எல்லா படை கமாண்டோக்கும் தலைவியாக இருக்கிறாள். ம். அதனால அவளுக்கு வந்து ஒரு தண்டநாதா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ம். ம். ஆமாம். ஒரு தண்டத்தை வந்து கையில் வச்சுட்டு இருப்பாங்க. தண்டம் அப்படிங்கிறது வந்து அவன் ஒரு தண்டம் அப்படின்னா அந்த மீனிங் கிடையாது. கிடையாது. அப்படி எடுத்துக்க கூடாது. அதாவது ஒரு ஒரு கோல்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு செங்கோல் மாதிரி. கரெக்ட். ஒரு செங்கோல் மாதிரி எல்லாவற்றையும் ஆளக்கூடிய தன்மை, அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஆளக்கூடிய ஒரு தன்மை, அது ஒரு கோல், அது தண்டம். நம்மளை ஒடுக்கி கட்டுப்படுத்தி தன் ஆளுகை கீழ் வைத்துக் கொள்ளக்கூடியவள் தண்டநாதா. ம். அது ஒரு பொருள். இன்னொன்று, ஒரு கோலை நீங்கள் வைக்கிறீங்க, வச்ச உடனே தன்னால் நிற்குமா, அது சடார்னு கீழே விழுந்துடும் ஆமாங்க. பூமியில். நிப்பாட்ட முடியுமா ஒரு கோலை? கஷ்டம். முடியாது. அதாவது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வைணவத்தில் இந்த பொருள், இந்த வார்த்தையை அழகாக தண்டம் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஆமாம். என்னன்னா, வேறற்ற மரத்தை போல உங்கள் பாதத்தில் நான் விழுந்துட்டேன், ம். என்னை ரட்சிக்குங்கோ அப்படின்னு அர்த்தம். ஓ சூப்பர். ஓகே. அப்போது நம்ம தண்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவள், நீ என் காலில் தண்டமாக விழுந்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிற. ம். ம். எதுவுமே நான் இல்லை, நீ தான் எல்லாம், அந்த பார்த்துக்கோ. கம்ப்ளீட் சரண்டர் இருக்கணும் நம்மகிட்ட. சரண்டர், அவ்வளோதான். எஸ். எஸ். இதுதான் மெயின் இது. அதனால் இது வந்து பராசக்தி வந்து ஞான நிலை அப்படின்னு சொன்னால், ம். ஸ்ரீ ராஜசியாமளா வந்து அம்பாளுடைய மந்திரியாகிய அம்பாள் வந்து ஸ்ரீ ராஜசியாமளா. ம். அந்த அம்பாள் வந்து இச்சாசக்தியாக இருக்கிறாங்க. ம். மகாவாராகி அம்பாள் செயலாற்றக்கூடிய கிரியாசக்தியாக இருக்கிறாங்க. ஓகே. ஓகே. கருவறை சுற்றி 3 சக்திகள் இருப்பாங்க. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு இருப்பாங்க. ம். இச்சாசக்தி வந்து அம்பாளுக்கு ரைட் சைடில் உள்ள பிரகாரத்திலையும், ஞானசக்தி அம்பாளுக்கு பின்னாடி உள்ள பிரகாரத்திலையும், ம். கிரியாசக்திங்கிறது அம்பாளுக்கு இடது பக்கத்துலேயும் அந்த சுவரில் வச்சுருப்பாங்க. ம். அப்போ இச்சை ஒரு பக்கம், கிரியை ஒரு பக்கம், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஞானம். ம். ம். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஞானம். ஒரு எண்ணம் வருகிறது, அந்த எண்ணத்தை, சரியான எண்ணத்தை சரியான முறையில் செயல்படுத்தணும். சரியான எண்ணம் உயர்த்தக்கூடிய சரியான எண்ணம் ராஜமாதங்கி, ம். சரியான செயல்பாட்டின் மூலம் பண்ணக்கூடியது மகாவாராகி. ரெண்டையும் சரியான பாதையை வழிநடத்துவதற்கு தேவைப்படக்கூடியது மகா ஞானம், அது பராசக்தி. சரி. கரெக்ட். கரெக்ட். இதுதான் இந்த நம்மளுடைய, அதாவது ஏன் வந்து இந்த வாராகி அம்பாள் இப்போ தேவைப்படுறாங்க, இவ்வளவு பிரபல்யம் ஏன் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் அடிப்படையில் தோன்றும். யாராக இருந்தாலும் ம். இவ்வளவு காலங்கள் இல்லாமல் ஏன் இப்போ இவ்வளோ நமக்கு அம்பாள் தேவைப்படுறாங்க அப்படின்னா, ம். இன்னைக்கு அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரு கல்வி அறிவு இருக்கு. ம். அப்போது தேடுதல் அதிகமாகிறது. கரெக்ட். தேடுதல் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஆர்வம் அதிகமாகிறது. அப்போ இந்த ஆர்வத்தை அம்பாள் பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமாக மறைப்பொருளாக இருந்த விஷயங்களை எல்லாம் ஒன்று ஒன்றாக மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. கரெக்ட். கரெக்ட். அதே சமயம் அதை எடுத்துக்கிறதா வேண்டாமாங்கிறது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆமாம், தேவையில்லாமல் இழுக்கக்கூடாது. ம். ஆமாம், வாராகி அம்பாளை வந்து வழிபாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு பாதியில் விடக்கூடாது. ம். எந்த வழிபாட்டு முறையுமே அப்படித்தான், எடுத்தால் கம்ப்ளீட்டாக முழுசாக செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம. இந்த 9 நாள் பண்ணுறோம்னாலுமே அந்த 9 நாளை ஸ்ரத்தையோட முழுசு முடிச்சிடணும். இந்த காரணம் சாக்கு முடிச்சிடணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம், பண்ணக்கூடாது. பண்ணிட்டு இதனுடைய தொடர்ச்சியாக அந்த திருவுருமாற்றத்திற்கான அந்த ஒரு விதையை பயிராக்கி கொண்டே வர வேண்டும். தொடர்ந்துட்டு இது பண்ணிகிட்டே வரணும். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து. அதனால் இது வாராகி உபாசனைங்கிறது தாந்திரீகமாக பூஜா கிரமங்களாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை நம்ம வெளிப்படையாக வந்து பேச முடியாது. இப்படி பண்ணிக்கலாம், விளக்கேற்றலாம், இந்த 12 திருநாமங்களை சொல்லிக்கலாம், அம்பாள்கிட்ட வந்து சொல்லிக்கலாம்.
நீங்கள் வாராகி அம்பாளையே வந்து இன்னொரு இப்போ இந்த ரூபத்திலே பார்த்தீங்கன்னா ம். அம்பாளுடைய மெயினான ஆயுதங்களாக சொல்லப்படக்கூடியதே ஒன்று வந்து உலக்கை, இன்னொன்று வந்து கலப்பை. ஓ இப்போ கலப்பை, ஆமாம், உலக்கையும் கலப்பையும். கலப்பை என்ன பண்ணுறது? பூமியை தோண்டி பயிரிடுவதற்கு பயன்படுகிறது. கரெக்ட். அப்போ மனதை தூய்மைப்படுத்தி மனதை வந்து உழுது மனதில் ஞான பயிரை வளர்க்கக்கூடியவள் மகாவராகி. ம் உலக்கை என்ன பண்ணுறது? தானியத்தை குத்துவதற்கு பயன்படுது. இப்போ நெல் குத்துதல்னு சொல்கிறோம். ம் அதில் மேலே உள்ள அந்த தோடு நீங்கி அது உமியாகிறது, தானியம் தனியாக வருது. ம் அப்போது நம்மை மூடக்கூடிய மாயையை நீக்கி நம்மளை வெளிக்கொண்டு வரக்கூடியவள் அருமை. மகாவராகி. ம் இதில் இன்னொரு நுட்பம் இருக்கு. நெல்லை போட்டால் முளைக்கும், ம் அரிசியை போட்டால் முளைக்காது. முளைக்காது. ம் அப்போ முளைக்காது. அப்போ ஒரு கர்மாவை நீக்கியாச்சுன்னா திரும்ப அந்த கர்மா தொடராது. அருமை. ம் தொடராது. அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நமக்கு. ம் ம் அப்போ வாராகி அம்பாள்கிட்ட வரும்பொழுது அந்த கர்மா மீண்டும் தலை எடுக்காது. கரெக்ட் கரெக்ட். அதுக்கு நம்மளை கொடுக்கணும், நம்மளை ஓப்பன் பண்ணணும். ம் ஓப்பன் பண்ணி தன்னை கொடுக்கணும், என்னை மாத்துமான்னு கேட்கணும். ம் பண்ணால் அவ்வளோத்தையும் அம்பாள் பண்ணிடுவா நமக்கு. கரெக்ட் கரெக்ட். அருமை. சரிங்களா? பண்ணுங்க. கண்டிப்பா. வாய்ப்பு உள்ளவங்க வழக்கமாக என்னெல்லாம் அவங்களால முடியுமோ சிறப்பாக செஞ்சுக்கலாம். ஆனால் இது ஆடம்பரத்திற்கான பூஜை கிடையாது, கிடையாது. ம் அகத்தாய்வுக்கான பூஜை. ம் ம் நம்ம வேதாத்ரி மகரிஷி எழுதுல வந்து அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் பண்ணுறாங்க ஆமாங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. அது மாதிரி நமக்கு சொல்லப்படக்கூடிய ஆத்ம சாதனத்துக்கு உண்டான அகத்தாய்வுக்கு உண்டான தெய்வத்தை தான் நம்முடைய மகாவாராகி அம்பாள். ம் ம் எனக்கு மகாவாராகி அம்பாள் கோவில் பக்கத்தில் இல்லை சப்தமாதர் கோவில் போய் நான் பண்ணலாமான்னா பண்ணிக்கலாம். அந்த சப்தமாதல் இருக்கக்கூடிய அம்பாளும் வாராகி அம்பாள் தான். அந்த வாராகி அம்பாளுங்கிறவங்க வந்து அவங்க சப்த மாதல் இருக்கக்கூடியவங்க. ஓகே. இந்த மகாவாராகின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இவங்க பூரணமானவங்க. ம் ம் சப்த மாதல வரக்கூடிய வாராகி வந்து இந்த அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். ஓகே. சரிங்களா? சப்த மாதர் அப்படிங்கிறது 7 தேவர்களுடைய அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு. ம் ம் சப்த கன்னியர் என்பது வேறு, சப்த மாதர்கள் மாதர்கள் என்பது வேறு. ம் வேறு. ஆமாம், சப்த மாதர்கள் வந்து தனித்தனி உருவங்களாக இருப்பாங்க, ம் தனித்தனி ஆயுதங்களை தாங்கியிருப்பாங்க. ம் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் அப்படின்னு கணக்கு உண்டு. சப்த மாதர்கள். சப்த கன்னியர்கள் பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. 7 பேரும் கையில ஒரே மாதிரி ஒரு பூக்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இந்த சப்த மாதர்களை பெரும்பாலும் சிவாலயங்களில் தட்சிணாமூர்த்திக்கு எதிர்த்தாப்புல பார்க்கலாம். பார்க்கலாம். ம் அங்கே தரிசனம் பண்ணிக்கலாம், அங்கே பூஜை பண்ணிக்கலாம். பெரிய பெரிய சிவாலயங்களில் இருக்கும். சில சிவாலயங்களில் தனிப்பட வந்து உருவம் காமிக்காமல் ஒரு நீளமான கல்லில் ஒரு 9 பீடம் மாதிரி வச்சுருப்பாங்க. 9 பீடம் இருக்கும். ஆமா. ஏன்னா பார்த்துருப்பீங்க, இந்த அப்படி ஒரு கூம்பு மாதிரி இருக்கும். மேல் மட்டம் மேலே வந்து மட்டமாக இருக்கும், அப்படியே ஒரு வச்சுருப்பாங்க. எஸ். அது 7 கன்னிமார்களும் ஒரு கணபதி, ஒரு வீரபத்திரர். ஏன்னா சப்த கன்னின்னு வரும்பொழுதோ அல்லது சப்த மாதர்னு வரும்பொழுது கணபதி வீரபத்திரரோட சேர்த்து தான் பண்ணுவாங்க ம் வழிபாட்டில். அதனால் உருவமாக காமிக்காம இப்படி கூட வச்சுருப்பாங்க சில சிவாலயங்களில். அங்கேயும் வழிபாடு பண்ணிக்கலாம். ஓகே. அங்கேயும் வழிபாடு பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அருகில் ஆலயங்கள் சிவாலயங்கள் இருந்தால் அங்கே போய் பண்ணிக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த வழிபாட்டு முறைகளை. புரியுதுங்க. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் கோவில்கள் நிறைய தனித்தனியாகவே வாராகி அம்பாளுடைய கோவில்கள் வந்திருக்குது. அங்கே போய் பண்ணிக்கலாம், இல்லை கோவிலில் போய் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு எல்லாம் டைம் இல்லை வீட்டில் பண்ணிக்கலாம். நான் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு 12 மணி 6 வேலையை முடிச்சுட்டு நான் இங்கே வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுறது அப்படின்னா அந்த ட்ராவலிங் டயத்தில் கண்ணை மூடி உள்ளுக்குள்ளே விளக்கு ஏற்றுக்குங்க. ஓகே. அங்கேயே அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நேரத்தில் அம்பாளோட கனெக்ட் ஆகிறீங்களா இல்லையாங்கிறதா முக்கியம். ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணுறீங்கல்ல, எங்கே இருந்தாலும் கனெக்ட் பண்ணிடுறீங்கல்ல, லாகின் பண்ணிடுறீங்க. ஆமாம் ஏதாவது சாக்கு சொல்கிறோமா? இல்லை கிடையாது. அது மாதிரி தான் இந்த டயத்தில் அம்பாவோட கனெக்ட் ஆகிடணும். அருமை. என்ன
அதுதான் முக்கியம். சரிதாங்க. அப்படி கனெக்ட் ஆகி பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்கும். அதுக்கப்புறம் நமக்கு சாதனா முறைகள் வந்து அந்த அம்பாளா நமக்கு அனுகிரகம் பண்ணி இன்னார் மூலியமா அது கிடைக்கணும் அப்படிங்கிறத அவங்களா செய்வாங்க. பண்ணுவாங்க. உண்மை உண்மை. ஆமா. சரி அதனால இது ரொம்ப சிறப்பான நாட்கள். சரியாக எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான் விஷயம். சரிதான்ப்பா. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் வந்து நான் தனிப்பட்டு வாராகி அம்மனை பற்றி நான் எந்த கேள்வியுமே அதிகப்படியாக கேட்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முழுமையாக இந்த பயிற்சி சார்ந்தே வந்து மக்களுக்கு பேசணும், இதனுடைய பலனை ஆமா. அவர்கள் பூரணமாக அனுபவிக்கணுங்கிறனால தான் இது சார்ந்தே வந்து கேள்விகளும் அந்த விளக்கங்களை வந்து நான் திருப்ப திருப்ப கேட்டதுக்கு ரிப்பீட் பண்ணதுக்கு காரணம் அதுதான். ஸோ ரொம்ப தெளிவாக வந்து நீங்கள் இதை விளக்கமாக எடுத்து சொல்லிட்டீங்க. இது இது இருக்கும் பொழுதே எனக்கு ஒரு விண்ணப்பத்தையும் நான் வச்சிடுறேன். நம்ம இனி ஒரு தனி பாட்காஸ்ட்டு, அதாவது வாராகி அம்மனை பற்றியே நம்ம வந்து தனியாக சாமியை பற்றி பேசுவோம். பூரணமாக அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒரு இது. அண்டு கூட நீங்கள் சொல்லும் பொழுது சப்த கன்னியர், சப்த மாதர்கள், கணபதி, வீரபத்ரன், ஸோ இவர்களை பற்றின ஒரு தனி பாட்காஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே ஒரு ஒரு ஸ்ரீவித்யாவினுடைய ஒரு விரிவாக்கமாக போய்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இது அடுத்தடுத்து உங்களுடைய ஒரு 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 அருள்னால இதை அப்படியே பூரணமாக கொடுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு மக்கள் சார்பில் ஒரு இது அம்பாளுடைய விருப்பம். அம்பாளுடைய விருப்பம். ஏன்னா நம்மளோட பெரிய உத்தமான பெரிய பெரிய ஞானம் படைத்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்தை பேச வைக்கிறாங்கிறது அவருடைய கருணை திருவருள். இல்லையா? இப்போ நீங்கள் நானும் இந்த இடத்துல அம்பாளை பற்றி அவள் சங்கல்பம் இல்லாமல் பேச முடியாது. உண்மை உண்மைங்க உண்மை. அது ஏதோ குடரை குடரை கோவிந்தான்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து நமக்கு அது மாதிரி தான் பேசுகிறோம். நமக்கு என்ன அவளை பற்றி யாருமே சொல்ல முடியாது. ஒரு இடத்த சொல்கிறாங்க பரமசிவனாரே வராகியை பூஜை பண்ணியிருக்காருன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதி வராகியை அப்படி வந்து நிறைய விரிவாக்கம் போயிட்டே இருக்கு. அவளை பற்றி பேசுகிறதா இருந்தால் நிறைய விஷயங்கள் இருக்கு அதில். நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம எளிமையாக என்ன இந்த நவராத்திரி எஃபெக்டிவாக எப்படி பயன்படுத்திக்கலாங்கிற அளவில் தான் இப்போ பார்த்துருக்குறோம். எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. இல்லையா? ஆமாங்க. ஆமாம். இதுலேயே நிறைய பேர் தேட துவங்கலாம். இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை வைத்துக்கொண்டே உள்ளார்ந்த நல்ல உண்மையான ஆர்வம் உள்ளவங்க இதுலேயே தேட துவங்கலாம். இதில் உள்ள விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தேடினா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். வழக்கு கண்டிப்பாக கண்டிப்பாங்க கிடைக்கும். எல்லாருமே நல்ல ஆன்ம ஒளி பெற்று உயர்நிலையை அடைய நம்ம முயற்சி செய்யணும். அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக கண்டிப்பாக. திருவருள். அப்போ இவ்வளோ நேரம் உங்களுடைய காலப்பொழுதில் எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஆள். பட் இருந்தாலும் ஒரு ஒன்று கால் வேற கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுத்துருக்கு. அதுவே எப்படி வந்திருக்குன்னு தெரியல. அவாய்ட் பண்ண முடியல. ஏதாவது ஒரு சில இதெல்லாம் நான் அப்படி நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். நான் அது ஏதாவது இந்த எடிட்டிங்கில் அது ஏதாவது பார்த்துக்கலாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய நேரம் காலம் அப்படிங்கிறதையும் செலவு பண்ணி நீங்களா முன் வந்து இதை சொன்னீங்கிறதையும் அதை நான் முன்னாடி குறிப்பில் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இது நானாக ஒரு இனிஷியேட் பண்ணலை, நீங்களா மக்களுக்கு இது போய் சேரணும்னு சொன்னது. இதுவே முதல் திருவருள். அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் உண்மையிலே அவருடைய விருப்பம். ஏன்னா எதனால அப்படின்னா பாலாவுடைய விருப்பம் எதனால அப்படின்னா மகாவராகி அம்பாள் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க. எதுக்கு அவங்கள வந்து அணுகுவதற்கு கடினமான ஒரு தெய்வம் அப்படிங்கிறதாக இல்லாமல் எளிமையாக எந்த முறையில் நம்ம அணுகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்காக இது இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. சந்தோஷம். உங்களுடைய பணியும் சிறக்க வேண்டும் தொடர்ந்து நல்லபடியாக. ரொம்ப நன்றிங்க. பெரியவங்க ஆசீர்வாதம். வராசைகள். ஸோ இன்றைக்கி இதோட நம்ம ஒரு ரேப் பண்ணிக்கும் பொழுது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம வந்து சாமியை பற்றின தகவல்கள் இனி அடுத்த காணொளியில் வந்து நம்ம இன்னும் ஆழமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். திருவருளும் அதனுடைய விருப்பம் இருந்ததுன்னா கூடிய விரைவில் உங்களுடைய விருப்பத்தினோடவும் அது கூடி வரணும்னு என்னுடைய ஒரு இதை வச்சுட்டு ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு பாட்காஸ்ட்டு ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு நம்புகிறேங்க. சந்தோஷம். நல்லபடியாக செய்வோம். நம்ம நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவோம். நம்முடைய ஆலயத்தில் 23ஆம் தேதி அன்றைக்கு மகாவராகி அம்பாளுக்கும் பைரவர் சுவாமிக்கும் திருக்கல்யாணம் பண்ணுறோம். அது ஒரு விஷயம் நம்ம இதில் சேர்த்து சொல்லிக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வராகி அம்பாள் வந்து யாருடைய சக்திங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது.
மகாவாராகி அம்பாள் அப்படிங்கிறவங்க வந்து பைரவருடைய அஷ்டமூர்த்தங்களில் உன்மத்த பைரவருடைய பத்னியாக வராங்க. ம். அந்த தகவலுக்காக சொல்லணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். 23ஆம் தேதி நம்முடைய பாலாவுடைய ஆலயத்தில் வந்து பைரவமூர்த்திக்கும் மகாவாராகி அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது ம். தசமி அன்றைக்கு. அந்த நாள் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்தே அந்த ஒரு மானசீகமாக உன்மத்த பைரவரையும் மகாவாராகி அம்பாவையும் வேண்டிக்குங்கோ. ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக. சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கப்பா திருவருள். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக. நல்லது, நல்லது. ஓம் ஸ்ரீ பாலா, ஓம் ஸ்ரீ பாலா. நன்றி.